அநாதிதே உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதிதே உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவாய். கடும் கானகத்தில் கர்த்தர் மாறினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் மூடிப்போம். நித்திய மகிழ்ச்சி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம்
அவர் நித்திய புயங்கள் அருணாதாரமே. ஆனாவி தேவன் நடுக்கலமே, அவர் நித்திய புயங்கள் அருணாதாரமே. ஆமென். நம்மளும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். உன் சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இப்பதான் பாடணும் பாருங்க. நம்மோட கர்த்தர் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை. எத்தனை பேர் கர்த்தரோட உடன்படிக்கையில் இருக்கிறீங்க? உடன்படிக்கைன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இல்லை, அதை காட்டிலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு பாருங்க. கர்த்தர் நம்மோட ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாரு. அது இங்கே எப்படி சொல்லுது? சமாதானத்தின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல கவனன்ட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் உடன்படிக்கைன்னு இருக்குது. சமாதானம்னா என்ன? ஏதோ உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம், இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்தில். உள் சமாதானம், உள்ளத்தில் சமாதானம். வெறும் அது மட்டும் கிடையாது சமாதானம்னா. இன்றைக்கி சமாதானம்னா அப்படி ஆயிடுச்சு, சமாதானமாக இருக்குங்க, எந்த கவலையும் இல்லை, சமாதானமாக இருக்குது. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சமாதானத்துக்கு அர்த்தம் எபிரேய மொழியில் ஷலோம் என்ற வார்த்தை. ஷலோம் அது ரொம்ப ஒரு ரிச்சான வார்த்தை பாருங்கள். இன்னும் கேட்டால் யூதர்கள் இன்றைக்கி கூட ஒருத்தரை கிரீட் பண்ணுறதுக்கு ஷலோம் ஷலோம்னு சொல்லிக்குவாங்களாம். ஹலோன்னு சொல்ல மாட்டாங்க, ஷலோம். ஷலோமுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொல்கிறார், விளக்கம் சொல்கிறாரு. ஷலோமுக்கு அர்த்தம் நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அதாவது எந்த விதத்துலேயும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, எல்லா விதத்துலேயும் பூரணமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஷலோம். சமாதானம்னா என்ன? பழைய ஏற்பாட்டின்படி, வேதத்தின்படி சமாதானத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லா விதங்கள்லையும், எல்லா காரியங்கள்லையும், எல்லா அம்சங்கள்லையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் கர்த்தர் விரும்புகிற போல இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சமாதானம் பாருங்க. அதில் உள் சமாதானமும் அடங்கி இருக்கு, வெளியே சமாதானமும். வெளியே சமாதானம் என்ன? வெளியேக்குரிய காரியங்களும் அடங்கி இருக்கு. குறிப்பாக வேதத்தில் பார்த்தீங்கன்னா செழிப்பு, சுகம், இவைகள்லாம் சமாதானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்க. அதனால தான் ஏசாயா 53 கூட சமாதானத்தின் சாஸ்டைஸ்மெண்ட் ஆஃப் அவர் பீஸ், சமாதானத்துக்கு வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட், அந்த தண்டனையை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார்னு வருது. அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தழும்புகளால் அப்படின்னு வருது பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? சமாதானத்துக்கும் நம்முடைய சுகத்துக்கும் பெரிய கனெக்ஷன், சமாதானத்துக்கும் செழிப்புக்கும் பெரிய கனெக்ஷன், சமாதானத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சக்சஸுக்கும் பெரிய கனெக்ஷன். சமாதானம் தான் அப்படி காண வேண்டும். நம்முடைய உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை? சமாதானத்தை தருகிற ஒரு உடன்படிக்கை. தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தர விரும்புகிறார். நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அம்சங்கள்லையும் எந்த குறைவுபாடும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு இழைப்பும் இருக்கக்கூடாது, எதுவுமே ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடாது பாருங்கள். எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, எதுவும் உடஞ்சிருக்கக்கூடாது, எல்லாம் சரியான விதத்தில் இருக்கணும். உடஞ்சிருந்தா கூட அது திரும்ப ஒன்றாய் சேரணும், அது சரியாக ஆகணுன்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்கள் நல்லா ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உடஞ்சிருக்கலாம், சமாதான அற்ற நிலையில் இருக்கலாம், ஆனால் அது நல்லா ஆகணும், திரும்ப ஒன்றாய் நீங்கள் சேரணும், சந்தோஷத்தோட சமாதானத்தோடு வாழணும்னு விரும்புகிறார். செழிப்பு நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், சுகம் இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, எல்லா விதங்கள்லையும் சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க சமாதானம். இந்த உடன்படிக்கை யார் காத்துக்கொள்றதாம்? கர்த்தர் காத்துக்கொள்றார், நாம இல்லை. நாம காத்துக்கொள்றோம்னா ஒருவேளை கோட்டை விட்டுருவோம், ஆனால் கர்த்தரே காத்துக்கொள்றார். இதுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தரே செய்து முடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இதில் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் ஆராதனை செய்ய வைக்கிறார். கர்த்தர் தான் வார்த்தையை போதகர் மூலமாய் பேசுகிறார். நம்மை கேட்கும்படி, வழங்கிக் கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை உதவுகிறார். என்ன யார் எல்லாம் செய்யறது? கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க கர்த்தர். கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆகவே நமக்கு பயமே இல்லை, நம்முடைய எதிர்காலம் கேரண்டீடு பாருங்க. ஆக கர்த்தரை நோக்கி பார்த்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, பெரிய ஒரு நம்பிக்கையோடு அவரை துதிப்போம், ஆராதிப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள்
கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். சியாய் செல்வி சமாதானம் கொள்வி. பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே. உன் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் மகிழ்ச்சியாய் செல்வி சமாதானம் கொள்வி. பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே. துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் மகிழ்ச்சியாய் செல்வி சமாதானம் கொள்வி. பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே. துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். வெளியின் மரங்கள் கைகொட்டும். செல்லும் பாதைகளில் கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர்
நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவா மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். வார்த்தையை பெற்ற சீனையாய் நாங்கள் அதன் இடம் மதில் மீது ஓடுகின்றார். வார்த்தையை பெற்ற சீனையாய் நாங்கள் அதன் இடம் மதில் மீது ஓடுகின்றார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகின்றார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, சத்தமிடு. கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நாங்கள் அதன் இடம் அது மீது ஓடுகின்றார். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நாங்கள் அதன் இடம் அது மீது ஓடுகின்றார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, சத்தமிடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, சத்தமிடு. வார்த்தையை பெற்ற சேனையாய் நகர் அதன் இடம் அதில் மீது ஓடுகின்றார். வார்த்தையை பெற்ற சேனையாய் நகர் அதன் இடம் அதில் மீது ஓடுகின்றார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு.
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த பர்வதம் மேல் பாடு, சீயோனில் சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லுது பாருங்க வேதம். சீயோன், பரிசுத்த பர்வதம், அதெல்லாம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அதுதான் குறிக்குது. தேவன் இருக்கிற இடம் அதுதான் சீயோன். அவருடைய பட்டணம், அது அவருடைய பர்வதம், மலை. புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் என்னது? நாம தான் தேவ ஆலயமாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளவே இருக்கிறார். ஆகவே நாம தான் அதெல்லாம் நம்மை தான் குறிக்குது. தேவ ஜனத்தை தான் அதெல்லாம் குறிக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே விசேஷித்த விதத்தில் தேவனுடைய பிரசனம் நம்மோடு இருக்குது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? விசேஷித்த விதத்தில் தேவன் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் இங்கே நிஜமாவே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியல, ஆனால் இருக்கிறார். ஆகவே அவர் நிஜமாலே இருக்கிறார் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு உணர்வோடு அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். பரிசுத்த தேவன் நீரே, சர்வ வல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாய் உள்ளங்கள் தந்தோ. பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே, சர்வ வல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். பரிசுத்த நீர், பரிசுத்த அருள் மாறி என்றும் பொழியோ கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். கிருபையே தந்தையாம் நீரே, அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். கிருபையே அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம். அருமை கிறிஸ்து ராஜாவே, தூய
தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். பிதாவானவர், குமாரனானவர், ஆவியானவர், திருத்துவத்தின் தேவனை ஆராதிப்போம். ஓ உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஓ நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், 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 உம்மை போல் யாரும் இல்லை என்று ஆண்டவரை தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இப்படி பிரசனத்தை உணர செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இன்டர்நெட் மூலமாய், டிவி மூலமாய் ஆண்டவரே, அவர்களுக்கும் உங்களுடைய பிரசனத்தை நீர் விளங்க செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஓ நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. மாபெரும் சந்தோஷத்தையும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு அது தருகிறது. நீர் இங்கே இருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களோட பேச போகிறீர், எங்களுக்கு ஊழியம் செய்வீர் என்று ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே. அப்படியே நீர் காரியங்களை நடப்பிப்பீர்வாக ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க நீர் கிருபை தாரும். எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்களே நாங்கள் தர விரும்புகிறோம் ஆண்டவரே. வேற எங்களுடைய துதியும் ஆராதனையும் கிடையாது, எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்க்கையே உமக்கு ஒரு ஆராதனையாய் ஏறெடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படி செய்யும்படி நீர் உதவுவீராக ஆண்டவர். இந்த மீதி வேலை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. ஆவியானவர் இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவர் வந்து எங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக, எங்களுடைய மனதை உங்களுடைய லெவலுக்கு உயர்த்துவாராக. உங்களுடைய வார்த்தை புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய உள்ளங்களை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களாய் மாற்றி தருவாராக ஆண்டவரே. ஆவியானவர் வல்லமையான ஒரு கிரியையை செய்வாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவருடைய குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்றவாறு நீர் ஊழியம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே செய்வீராக ஆண்டவர். இப்படி தாசனை வல்லமையாய் அபிஷேகப்படுத்தி அவரை வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அவர் மூலமாய் தெளிவாய் எங்களோட பேசுவீராக ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். புதிதாய் வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே வெளியே எங்கே இருந்தாலும் தயவுசெய்து உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உங்களை வரவேற்க விரும்புகிறோம். நன்றி. உதவியாளர்கள் உங்களுக்கு கையில் ஒரு ப்ரோஷரை கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொள்கிற வரையில் தயவுசெய்து கரத்தை உயர்த்தி வச்சுருங்க. அந்த ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். தயவுசெய்து அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆராதனை முடிஞ்சு போகும்போது வெளியே புக் ஸ்டாலில் அந்த வெள்ளை அட்டையை கொடுங்க. அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு MP3 CD கொடுப்பாங்க. இப்படி போதகருடைய ஏறக்குறைய 10 செய்திகள் அதில் அடங்கியிருக்கும். அதோடு கூடவே நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் அதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பத்திரிகை உங்களுக்கு மாதம் மாதம் வரணும்னா தயவுசெய்து அதுக்கான சந்தாவை நீங்கள் செலுத்தினால் அது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போது காணிக்கை சம்பாகத்தினாலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை சம்பாகங்களை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சொல்லுவோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வீட்டிலே எல்லாமே ஏராளமாய் தாராளமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். புரண்டு ஓடும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர்களிடத்தில் வருவார்கள். உங்கள் காணிக்கை சம்பாதிகள் செலுத்தலாம். தயவுசெய்து அறிவிப்பில் கவனிப்போம். முதலாவது அறிவிப்பு ஜாய்ஸ் மேயர் அவருடைய கூட்டத்தை குறித்த அறிவிப்பு. டிக்கெட்ஸ் இங்கே இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் இருக்குது. ஆகவே ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு லேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தான் டிக்கெட்ஸ் இருக்குது. ஆகவே அதை நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஜனவரி கூட்டத்துக்கு 2 நாட்கள் கூட்டம் காலை முதல் மாலை வரை இருக்கும். அந்த 500 ரூபாய் கட்டணத்துக்கு மதிய உணவு மற்றும் டீ வழங்கப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம்.
ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆமோஸ். பொருளாதார செழிப்பு நல்லதா கெட்டதா என்பதை குறித்து போதித்து வருகிறோம். நான் காண்பித்து வருகிறேன். ஆதியாகமம் 1:36 கர்த்தர் அங்கேயே சொல்லிட்டாரு, அது மிகவும் நல்லது. பொருள் ஆதாரங்கள் நிறைந்த உலகத்தை உண்டாக்கி, அதை ஏராளம் தாராளமாக உண்டாக்கி, அதன் மத்தியில் மனுஷனை உண்டாக்கி வைத்து அதில் மனுஷன் வாழுகிறத பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இது மிகவும் நல்லதுன்னு. நம்மள யாரும் அவரை காட்டிலும் புத்திசாலிகள் கிடையாது. ஆகவே அவர் நல்லதுன்னு சொன்னதை கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இல்லைங்க, அது நல்லதே இல்லை, நீங்கள் நினைக்கலாம் நல்லது இல்லைன்னு. கர்த்தர் சொல்கிறார், அது மிகவும் நல்லது. எல்லாம் நிறைய உண்டாயிருக்கணும், பொருள் ஆதாரங்கள் ஏராளம் தாராளமாக இருக்கணும், அதன் மத்தியில் மனுஷன் வாழணும், அதுதான் மிகவும் நல்லதுன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணுமே ஒழிய, இல்லை எங்கள் தாத்தா சொன்னாங்க அது நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரை காட்டிலும் பெரியவர் சொல்லிட்டார் அது மிகவும் நல்லதுன்னு. அதை தான் பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ ஏன் கர்த்தர் நல்லதுன்னு சொன்னார்? அது அவருடைய படைப்பு, அவர் அதை உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்பு. அவர்கிட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் கெட்டதாக இருக்க முடியாது. கடவுள் உண்டாக்கின பொருள் ஆதாரங்களை கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் எதுவும் கெட்டதை உண்டாக்குறது கிடையாது. அப்போ கர்த்தர் அதை நல்லது என்று கண்டார் என்கிறத நான் காண்பித்தேன். அது மட்டும் இல்லை, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாவத்தில் விழுந்து போன மனுஷனை கூட திரும்பி தமிழத்தில் கொண்டு வரும்போது மறுபடியும் அதே நிலைக்கு தான் கொண்டு வர பார்க்குறார். எந்த நிலைக்கு? ஆதியாகமம் 1 அவன் எந்த நல்ல நிலையில் இருந்தானோ, எதை பார்த்து மிகவும் நல்லதுன்னாரோ அந்த நல்ல நிலைக்கு தான் கொண்டு வர பார்க்குறார். அதனால தான் ஒரு நல்ல தேசம், சாப்பிட்டு திருப்தியாக இருக்கக்கூடிய தேசம், ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம்னு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு, அதாவது ஆதியாகமம் 1 வச்ச அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வர பார்க்கிறார். அப்போ கர்த்தர் அதை நல்லதுன்னு கண்டார். அப்போ அந்த தேசத்தை குறித்து மட்டும் இல்லை, அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களையும் குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன், சில காரியங்களை காண்பித்தேன். தேசத்தின் சட்டத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த நல்ல நிலையில் வாழ்வது, அதை எப்படி காப்பாற்றி கொள்வது, தக்க வைத்து கொள்வது என்பதற்கு தான் அந்த சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய எண்ணங்கள், மனப்பான்மைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஏராளம் தாராளம் என்ற இந்த நல்ல வாழ்க்கையை அவர்கள் இழந்து போகக்கூடாது. அதை பெறது மட்டும் இல்லை, பெற்றதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் தான் அவர்களுக்கு எல்லாத்தையும் அது கொடுத்தார் கர்த்தர். அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர் கொடுத்தார். அது நல்லதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏராளமான பொருளாதாரம் ஏன் நல்லது? சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவ்வளோ நல்லதே இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். கிடையாது, ஏராளம் நல்லதுன்றார் அவர். ஏன் நல்லதுங்கிறாரு? அது ஒரு மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது, ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. ஃப்ரீடம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ஃப்ரீடம், ஜனங்களுடைய உள்ளம் அதை தான் நாடுது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன், சில நாடுகள்லேருந்து இன்னொரு நாடுக்கு போகிறாங்க ஜனங்க, அங்கே போய் அங்கேயே தங்கிடுறாங்க, அந்த நாட்டுக்காரங்களாக மாறிடுறாங்க சில நேரத்தில். எதுக்கு? ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து அந்த கலாச்சாரத்தில் இருந்துட்டு அப்புறம் எப்படி போய் இன்னொரு தேசத்தில் போய் அந்த நாட்டுக்காரர்களாக மாறிடுறாங்க? நான் யோசித்தது உண்டு, எப்படி, எதுக்கு இதை பண்ணுறாங்க, எப்படி மாறுறாங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அங்கே பணம் அதிகமாக இருக்குது, அங்கே பொருளாதாரம் நல்லா இருக்குது, அங்கே காசு நிறைய கிடைக்குது, சம்பளம் நிறைய கிடைக்குதாக்கும், அதுக்கு போயிடுறாங்களாக்கும். நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சில இடங்களில் வாசித்தேன், சில இடங்களில் எனக்கு சொல்லவும் பட்டது அது ஏன் அப்படி போகிறாங்கன்றத. ஏன் போகிறாங்களாம் தெரியுமா? முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு சுதந்திரம்னா என்ன? சிலர்லாம் சுதந்திரமான நாட்டிலேருந்து தான் வர்றாங்க, அவங்களே ஏற்கனவே பிறந்ததே சுதந்திரமான நாடு தான். ஆனால் சுதந்திரம், சில நேரத்தில் சுதந்திரமான நாட்டில் பிறந்திருந்தால் கூட சில சுதந்திரங்கள் இல்லை. என்ன சுதந்திரம்னா, நாம் நினச்சதை அடைய முடியுன்ற சுதந்திரம் கிடையாது, கனவுகளை நனவாக்க முடியுங்கிற சுதந்திரம் கிடையாது, பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், கழுத்தை பிடிச்ச மாதிரி இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதெல்லாம் விட்டு வெளியே வரலாம், சுதந்திரமாக நாம் எதை நினைக்கிறோமோ, எதை செய்ய நினைக்கிறோமோ, என்ன பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு
சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு மனமும் நாடுகிறது. செழிப்பே அல்ல, வெறும் பணத்தை அல்ல. ஜனங்க வந்து பணத்துக்காக இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்றது தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. அதுக்காக அல்ல, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக உண்டாகிற சுதந்திரம். என்ன மாதிரி சுதந்திரம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சுதந்திரம்னா என்ன? அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், சுதந்திரமாக போய் சாப்பிட முடியறதில்லை சிலரால். என்ன பார்க்கணும் முதல்ல, இது என்ன மாதிரி ஹோட்டல், இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு மசாலா தோசை இங்கே எவ்வளவு, இங்கே நான் போய் சாப்பிட்டேன்னா நானும் என் 3 பேர் குடும்பமும் போய் சாப்பிட்டா இங்கே எவ்வளோ ஆகும், இது என்னால் முடியுமா, இதை யோசித்து இதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். அங்கே போய் உட்கார்ந்த பிறகும் ஒரு சுதந்திரம் இல்லை. 2 பசங்களை கூப்பிட்டு போனால் அவன் நல்லா வளர்ந்து நல்லா வாலிபனாக இருப்பான், அவன் ஒரு மசாலா தோசையோடு நிறுத்த மாட்டான். அவன் மசாலா தோசை சாப்பிட்ட பிறகு எனக்கு இன்னொன்று வாங்குங்கன்னுவான். இப்போ இது சாத்தியம். இந்த பயலை இங்கே கூப்பிட்டு போனால் இவன் 2வது கேட்பான், 3வதும் கேட்டாலும் கேட்பான், யாரு கண்டா. இப்போ இதெல்லாம் நம்மளால் முடியுமா? எப்படி பாருங்கள், ஒரு சுதந்திரம் கிடையாது. ஒரு ஃப்ரீயாக போனோம், உட்காந்தோம், சாப்பிட்டோம், என்னவோ ஏதோ, அது 50, 100, 150, அதை பற்றி என்ன, அவன் 1 சாப்பிட்டோம் இல்லை 2 சாப்பிட்டு 3 சாப்பிட்றனாலும் சாப்பிட்டோம் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் கிடையாது. பாருங்கள், யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு காசையும் கணக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் யோசித்து தான் ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். வாழ்க்கையே அப்படி ஆகிடுது பாருங்கள். ஒரு சட்டை துணி வாங்க போனாலும் அதுதான், ஒரு வீடு வாடகைக்கு பார்த்தாலும் அப்படி தான். எல்லாத்துலேயுமே இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது முடியாது, அது முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னு ஆகிடுது. அப்போ பொருளாதாரம் நிறைய உண்டாகும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. இது முடியாது, அது முடியாதுன்றது நிறைய முடியும் பரவாயில்ல அப்படின்னு ஆகிடுது. விளங்குதான் உங்களுக்கு என்ன சுதந்திரம் பேசுகிறேன்னு? சுதந்திரம்னா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சுதந்திரம். பொருளாதாரம் அதிகமாக ஆக மனுஷன் உள்ளூர விரும்புகிற அந்த சுதந்திரம் இருக்குது பாருங்கள், ஒரு விதமான சுதந்திரம். அவன் நினச்சதை அடைய முடியும், விரும்பினதை செய்ய முடியும், கனவுகளை நனவாக்க முடியும், அவன் என்ன விரும்புகிறானோ அதையெல்லாம் அனுபவிக்க முடியுங்கிற அந்த ஃப்ரீடத்தை மனுஷன் விரும்புகிறான். அதுக்காக தான் பாருங்கள் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறான். ஏன்னா வெறும் பொருளாதாரம் இல்லை, இந்த பொருளாதாரம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஆப்ஷன்ஸை கொடுக்குது, வாய்ப்புகளை தருகிறது, வாசல்களை திறக்கிறது, காரியங்களை நடப்பிக்கிறது. இதுக்கு தான் இதை தான் தேடி போகிறான். அப்போ ஒரு ஃப்ரீடமை கொடுக்குது. ஸோ இப்போ பொருளாதாரம் என்கிறது ஒரு ஃப்ரீடமை கொடுக்குது. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப எல்லாரும் விரும்புகிறது. கர்த்தரே அதை விரும்புகிறார். கர்த்தரே அந்த ஃப்ரீடத்தோடு இருக்கிறார். நம்மளை அவர் சாயலில் உண்டாக்கியிருக்கிறபடியெல்லாம் நாமும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஆரோக்கியமாக. எந்த ஒரு அதுக்கு இது பத்தாது அது பத்தாதுன்னு எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டு எதுனாலும் பரவாயில்ல, எதை வேணாலும் சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமுங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் நிறைய இருக்கிறது, எல்லாம் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. ஆனால் ஃப்ரீடம்னு வரும்போது எப்போவுமே அதில் ஒரு டேஞ்சரும் கலந்தே வருகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆமோஸ் புஸ்தகத்தை திறக்க சொன்னது அதுதான். ஆனால் திறந்து அதை வாசிக்கிறதுக்கு முன்னால் நான் அதுக்கு பில்டப் பண்ணி கொண்டாடணும் உங்களை. அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை திறங்க வச்சுட்டு என்னமோ சொல்லிட்டுருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அங்கே கொண்டு போயிட்டுருக்கிறேன். திடீர்னு போய் அதை வாசித்தா ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள். அதனால் திடீர்னு அதை வாசிக்காமல் அங்கே கொண்டு போயிட்டுருக்குறோம். ஃப்ரீடம்னு வரும்போது ஃப்ரீடம் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா இந்த ஃப்ரீடத்தோட, இந்த நல்லதோட சில ஆபத்துகள் அங்கே இருக்கிறது. இதுதான் உண்மை. மனுஷனை உண்டு பண்ணி அங்கே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வச்சப்ப என்ன சொன்னார்? ஏதேன் தோட்டத்தில் எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்கி மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் உண்டாக்கி வச்சார். வச்சுட்டு என்ன சொல்கிறாரு? யூ மே ஃப்ரீலி ஈட் ஆஃப் ஆல் த ட்ரீஸ் ஆஃப் த கார்டன். இங்கிலீஷில் அந்த வசனத்தை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்கள்லேருந்தும் யூ மே ஃப்ரீலி ஈட்னா நான் சொன்னது போல் ஓசியில் சாப்பிடுன்ற அர்த்தத்தில் சொல்லாது. ஓசி இல்லை அங்கே கான்செப்ட். அது கான்செப்ட் என்னென்னா ஃப்ரீலி ஈட்னா தாராளமாக சாப்பிடு. ஒன்று தான் சாப்பிட்லாம், ரேஷன் கார்டில் எத்தனைன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. எவ்வளோ வேணால் சாப்பிடு, தாராளமாக சாப்பிடு, எத்தனை வேணால் சாப்பிடு, வகை வகையாக சாப்பிடு. அதான் அதனுடைய அர்த்தம். தாராளமாக மன விருப்பம்படி நீ எல்லாத்தையும் சாப்பிடு.
அதான் கானான் தேசத்துக்கு பாலந்தேன் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகும் கூட அந்த தேசம் என்ன நல்ல தேசம், சாப்பிட்டு புசித்து திருப்தியாகக்கூடிய ஒரு தேசம். நீ திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுப்பாங்கிறார். அதாங்க. அப்போ எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், தாராளமாக புசிக்கலாம், தயக்கம் இல்லாமல் புசி, அதுதான் ஃப்ரீலி ஈட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கேயே ஒரு கண்டிஷனை போடுறாரு பாருங்கள். ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்கலாகாது, அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். புசிக்காதேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, புசிச்சா செத்தன்னு சொல்கிறார். செத்தன்னா உளுந்து சாகலை, அதுக்கப்புறம் 900 வருஷம் இருந்தான், விழுந்து சாகலை. அப்போ எப்படி செத்த? அன்னைக்கே சாவேன்னு சொன்னார். எப்படி செத்தான் அவன்? எப்படி செத்தான்னா எல்லா நன்மைகளுக்கும் செத்து விட்டான், சந்தோஷத்துக்கு செத்து விட்டான், சமாதானத்துக்கு செத்து விட்டான், நல்ல ஒரு வாழ்க்கைக்கு செத்து விட்டான். எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு. காசு இல்லாமல் சாகிற ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு, எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆகிப்போச்சு. அது ஒரு விதமான சாவு பாருங்கள். பொருளாதாரத்தில் குறைவு, சந்தோஷத்தில் குறைவு, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை. ஆதாமுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது பாருங்கள். அந்த மரத்தின் கனியை புசித்த பிறகு பிள்ளை கோலக்காரன் ஆயிட்டான், இவன் மூலமாக வந்த சந்ததியை கெட்டு போகுது. இப்படியெல்லாம் பல இன்னல்களும் கஷ்டங்களும் தரித்திரம் நோய் அது இதுன்னு எல்லாம் வந்து வாழ்க்கைக்குள்ளே வந்து புகுந்து விட்டது. அதை தான் சாகவே சாவாயின்னு சொன்னார். அன்றைக்கே அப்படி ஒரு வார்னிங் கொடுத்தார், புசிக்க வேண்டாம், புசிக்க நாளிலே சாகவே சாவாயினார். இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார், பாலந்தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போகும்போது உபாகமத்தில் நான் காண்பித்தபடி பல போதனைகளை மோசே தர்றார். உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பல சட்டத்திட்டங்களை போதனைகள்லாம் தர்றார். அந்த போதனைகளில் பார்த்தீங்கன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். முதல் 14 வசனம் ரொம்ப அருமையாக வரும். நீ போகையில் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, பட்டணத்தின் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி, கற்பத்தின் கனி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருக்கும். மாப்பை செய்கிற தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்கு விரோதமாக வருகிற விரோதிகள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவாங்களாக்கும். எல்லாரும் பார்த்து பயப்படுகிற அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீ கடன் வாங்காது இருப்ப, கடன் கொடுக்குறவனாக இருப்ப, கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்ப, வாளாயிராமல். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வாசித்து பாருங்கள், 15ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கொடுமையிலும் கொடுமை. அது வாசித்தோடனே மூடிடலாமான்னு இருக்கும். ரொம்ப நீளம் 60 வருஷத்துக்கு மேலே போகுது. அது ரொம்ப 3 மடங்கு இதை விட அதிகமாக சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு ஒரே லைனில் சொன்னார் இல்லையா, ஆதியாகமத்தில் 1, 2. அதே இதை விவரமாக சொல்லியிருக்கு. சாகவே சாவாயினா என்ன அர்த்தம், எப்படிப்பட்ட சாபக்கேடுகள்லாம் வாழ்க்கைக்குள்ளே நுழையும், எப்படிப்பட்ட நோய் நொடிகள்லாம் உண்டாகும், எப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத நிலை உண்டாகும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வேன், நிறைய வேலை செய்வேன், கொஞ்சம் சம்பாதிப்பேன். இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள் வாயில் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் அவ்வளோ மாதிரி கஷ்டங்கள். ரொம்ப மனுஷன் எவனுமே விரும்ப மாட்டான். அதை கேட்கக்கூட நமக்கு விருப்பம் மூடிடலாமான் இருக்கும் வாசிக்கும்போது. அவ்வளவு விவரமாக சொல்கிறார் மோசே. வந்து விவரமாக சொல்கிறார். ஏன்? ஒருவேளை ஆதாமுக்கு வழங்காத போல இவங்களுக்கு வழங்காமல் போயிடுச்சோன்னு, வழங்காமல் போயிடக்கூடாது. அவனுக்கு சொன்னார், புசிக்காத, இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்காத, புசிக்கிற நாளில் சாகவே சாவாயினாரு. சாப்பிட்டுட்டான். அவன் சாப்பிட்டு மனு வர்க்கத்தையே பிரச்சனைக்குள்ளாக்குனான். இவனும் அதே மாதிரி செஞ்சிட போகிறான்ட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, கானான் தேசத்தில் நுழையிறதுக்கு முன்னால் சொல்கிறார், பார் ஏதேன் தோட்டம் மாதிரியே ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஒன்று நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம், சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற தேசம், ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம், ஏதேன் தோட்டமே தான். இட் இஸ் அனதர் கார்டன் ஆஃப் ஈடன். அங்கே தான் கொண்டு போகிறோன்னு. ஆனால் அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் சொன்னதே கட்டளையை உனக்கு திரும்ப சொல்கிறேன், எல்லா மரத்தின் கனிகளையும் தாராளமாக புசிக்கலாம், அந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காத, புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அதை வந்து விளக்கமாக சொல்கிறாரு. எவ்வளோ வசனங்களில் சொல்கிறார், பக்கமாக சொல்கிறார். 28ஆம் அதிகாரத்தில் மட்டும் இல்லை, இன்னும் பல அதிகாரங்களில் பிரசங்கம் பண்ணுறார் பாருங்கள். பக்கமாக சொல்கிறார், எச்சரிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது கேப்பபிள் இவங்க வந்து பண்ணுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்க விரும்புகிறார், நல்ல இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் இவன் தப்பு பண்ணுவாங்கிறது தெரியுது அவருக்கு. ஏன்னா பாவம் உள்ளே வந்துருச்சு, புத்தி கெட்டு போச்சு, தப்பான வழியில் போவான். நல்லதை கொடுத்தா கூட இவன் தப்பாக தான் அதை உபயோகப்படுத்துவான்றது தெரியுது. அவ்வளோ வார்ன் பண்ணுறார். அவர் எவ்வளோ வார்ன் பண்ணாரோ அவ்வளவும் அப்படியே நடக்குது பின்னாடி. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் ஆமோஸுக்கு திருப்ப சொன்னேன்னா,
தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் போனீங்கன்னா சில வசனங்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார செழிப்பை குறித்து அவங்க இருக்கிற நல்ல நிலை, அவங்க கட்டியிருக்கிற வீடு, அவங்க செஞ்சுருக்கிற கட்டில் மெத்தை, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க போடுற பெர்ஃப்யூமு, கவனிச்சிங்களா? அவங்க போடுற பெர்ஃப்யூமு, அவங்க சாப்பிட்ற கறிமீன், அவங்க சாப்பிட்ற மேசை, அவங்க படுக்கிற கட்டில், அவங்க கட்டியிருக்க வீடு, எல்லாத்த பற்றியும் மோசமாக சொல்லியிருக்குதாங்க. அதெல்லாம் இடிப்பேன் ஒன்றும் இல்லாமாக்குவேன்றார் கர்த்தர். இந்த மாதிரி வசனங்களை நிறைய பிரசங்காரங்க எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் பிரசங்கம் கேட்டிங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் சொன்னாரா நல்ல தேசம்னு சொன்னாரா, அவர் சாப்பிட்டு புசித்து திருப்தியாக இருக்கிற தேசம்னு சொன்னார்ல உங்கள் பாஸ்டரு, ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம் நான் காமிக்கிறேன் உனக்கு வசனம்னு சொல்லி இதை வாசிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கட்டில் முதற்கொண்டு, கட்டடம் முதற்கொண்டு, சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு, போடுற பெர்ஃப்யூம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் அழிஞ்சு போகும், ஒன்றும் இல்லாமல் போகும்னு சொல்லியிருக்காங்க வசனம். காமிச்சேன்னா சொல்லுவாங்க, பத்தியா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு. அதை உங்கள் பாஸ்டர் சொல்லலையே. இந்த பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சொல்கிற பாஸ்டர், மொத்தமாக சொல்கிற பாஸ்டர். அதனால் அதை காமிக்கிறேன். நான் அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்றதை காமிக்கிறேன், ஏன் அப்படி சொல்லியிருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்படி திட்டுறதுனால பொருளாதார செழிப்பெல்லாம் தப்புன்னு அர்த்தமா? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, பாரு இப்படி சொல்லியிருக்குது, அதனால் பொருளாதார செழிப்பு தப்பாக்கும், அது கெட்டதாக்கும், கர்த்தரே சொல்கிறாராக்கும். ஆமோஸில் சொல்லிடுறாங்க. நிறைய புஸ்தகத்தில் வருதுங்க, நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் இந்த மக்கள் தவறான வழியில் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை மதிக்காமல் அதை தவறான விதத்தில் பயன்படுத்தி கெட்ட காரியங்களை செய்து கெட்டு போனவர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் அப்படி திட்டி சொல்கிறாங்க. எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிட்டு இருந்தா எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே டோன் தான், ஒரே இதுதான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இது ஒன்றை வாசி இதை விளக்கம் சொன்னாலே போதும், மீதியெல்லாம் விளங்கிடும். உங்களுக்கு எந்த வசனம் தேர்த்தாலும் சொன்னால் அதை வாசிக்காதேன்றீங்க. அது வந்து யாருக்கு சொல்லியிருக்குதுன்னு முதல்ல யோசித்துப்பார், எதுக்கு சொன்னார்னு யோசித்துப்பார். கர்த்தருடைய சித்தம் என்ன, இவங்களையும் இப்படி திட்டுறாரு, கரெக்டாக உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அப்புறம் வந்து இதை பற்றி எந்த சந்தேகமும் இருக்காது. நிறைய பேருக்கு ஏன் நல்லா வாழ முடியலன்னா இவங்களுக்கே சரியாக விளங்கலை, இவங்களுக்கே ஊசலாடுறாங்க. கர்த்தர் நல்லா இருக்க சொல்கிறாரா பிரதர், ஆனால் இங்கே எப்படி திட்டுறாரு பிரதர், அதான் எனக்கு தெரியல நல்லா இருக்கிறதா வேணாமான்னு. நல்லா இருக்கவே முடியாது அப்படி அவஸ்தா. சந்தேகம் அன்றைக்கி இருக்குதா, அன்றைக்கி நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. விசுவாசத்தினால்தான் பாலந்தேன்னு ஓடுற தேசத்தை சுதந்திரிக்க முடியுமோ ஒழிய அதை கொடுக்க விரும்புகிறாரா கர்த்தர், அது நல்லதுன்றாரா கெட்டதுன்றாரா அதுவே எனக்கு தெரிலங்க, சந்தேகமாக இருக்குதுங்க. இந்த பாஸ்டர் சொல்கிறார் நல்லதுன்னு, அந்த பாஸ்டர் சொல்கிறார் கெட்டதுன்னு, எனக்கு என்னன்னு ஒரே குழப்பமாக இருக்குதுன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது ரொம்ப கடினமாகி விடுகிறது. இதுதான் நல்லது, இதுதான் கர்த்தர் விரும்புகிறாருன்னு நிச்சயம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக பிரவேசித்துருவீங்க, அதில் நிச்சயமாக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் இந்த போதனை ரொம்ப முக்கியம். பாருங்கள், மனசில் இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணணும். ஆனால் நான் எதையும் அவாய்ட் பண்ண விரும்பல. சில கஷ்டமான வசனங்களை எடுக்க வேணாம், எதுக்கு நமக்கு இதை வேறு எடுத்து வச்சுக்கிட்டு தலைவலி இதை விளக்கிட்டு இருக்கணுமே, கிடையாது. அதை விளக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதை விளக்குறது தான் சபையினுடைய வேலை. எதுக்கு அதை விளக்குறோம், ஏதோ மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை. எதுக்கு விளக்குறோன்னா உங்கள் மனசில் இருக்கிற இடையூறுகள் நீங்கணும், செழிப்புக்கு எதிராக இருக்கிற எண்ணங்கள் நீங்கி போகணும், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், விசுவாசிக்கணும், நீங்கள் வந்து ஒரு திறந்த மனதோட தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள வேணும், அதை அனுபவிக்க வேண்டும், நல்ல விதத்தில் அதை பயன்படுத்த வேணுங்கிற எண்ணத்தில் தான் அதை போதிக்கிறேன் நான். அதனால் இந்த காரியத்தெல்லாம் டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எதை வச்சு திட்டுறாங்க ஜனங்களை? புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது புசிச்சிட்டான், ஆதாம் பண்ண தப்ப இவங்களும் பண்ணிட்டாங்க, சாகவே சாவான்றது நடக்குது, அப்படி தான் அது நடக்கும், இப்படி தான் இது இருக்கும், உனக்கு தண்டனை வந்தே தான் ஆகுன்றது தான் அவங்களுடைய தீர்க்க தரிசனம். அவங்களுடைய தீர்க்க தரிசனம் ஆமோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் அப்படி தான். ஆமோஸ்லேயும் சரி, இன்னும் நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லையும் சரி, அங்கே வந்து அவர்களுடைய உபதேசத்திலேயோ அவர்களுடைய ஆராதனையிலேயோ அவர்கள் தவறு செய்ததாக, அவர்கள் வழி தப்பி போனதாக ரொம்ப அங்கே அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசலை. எதில் அவங்க தவறி போனார்கள்னு பேசுது. முக்கியமாக அவருடைய பொருளாதார வாழ்க்கையிலும் கொள்கையிலும் அவருடைய பொருளாதார வாழ்விலும்
அவர்கள் வழி தப்பி கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் நடந்து கொண்டார்கள். அவருடைய உபதேசம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றி ரொம்ப சொல்லலைங்க. தப்பாக இருந்தது சில நேரத்தில், அதை பற்றி சொல்லலை. அவங்க ஆராதிக்கிற முறையே தப்பாக இருந்தது, அதை பற்றி கூட அவ்வளோ சொல்லலை. நீங்கள் நினைக்கலாம், என்ன உபதேசம் ஆராதனை அதுதான் ரொம்ப முக்கியம். கிடையாது, அதுதாங்க. ஏன் பொருளாதாரத்தை பற்றி அவ்வளோ அதிகமாக பேசுதீங்க? ஏன் ரிச்சஸை பற்றி, வெல்த்தை பற்றி, ஐஸ்வர்யம், பொருள் ஆதாரங்கள், இதை பற்றிலாம் ஏன் அதிகமாக வேதவசனம் பேசுதுன்னு நிறைய பேருக்கு விளங்கவே இல்லை. என்ன ஆவிக்குரிய விஷயத்தை பற்றிலாம் பேசணும்? அவன் ஆவிக்குரியபடி அவன் உபதேசமே தப்பு, அதை பேச வேணாமா? நல்ல கர்த்தர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு தீர்க்கதரிசிகளை வச்சு. ஏன் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாரு? ஒரு மனுஷன் உள்ளே எப்படி இருக்கிறாங்கிறத அவனுடைய பொருளாதார வாழ்க்கை, நடவடிக்கைகள், நடக்கை வெளிப்படுத்துகிறது. அவன் எப்படி நடந்துக்கிறான்றதை பார்த்தா அவன் எப்படி இருக்கிறான் உள்ள அப்படிங்கிறது விளங்க ஆரம்பிக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? பொருளாதார ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம்ங்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் பொருளாதாரத்தில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு தானே கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், அவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான், அவன் கர்த்தர் அவன் மேலே பிரியப்படுறார், அவனுக்கு நோக்கத்தை வச்சிருக்காரு, அதனால தர்றார். அப்படி தான் பார்த்தாங்க அதை. அவன் வெளியில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவன் உள்ளே எப்படிப்பட்டவனாக இருக்கான்றதை பற்றிய வெளிப்பாடாக இருந்தது. ஆகவே தான் கெட்டு போகும்போதும் வெளியில் இவர்கள் பொருளாதார நடவடிக்கையில் கெட்டார்கள் என்று சொன்னால், பொருளாதார வாழ்க்கை கெட்டதாக இருந்ததுன்னா, பொருளாதார அணுகுமுறை தவறாக இருந்ததுன்னா, அவருடைய பொருளாதார கொள்கைகள் தவறாக இருந்ததுன்னா, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏதோ தவறு, உள்ளேயும் ஏதோ தகராறு இருக்குதுன்ற அர்த்தம். அப்போ இந்த பொருளாதார வாழ்க்கையை குறித்து தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். பொருளாதார வாழ்க்கையை குறித்து தான் ரொம்ப குறை சொல்லி இந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு அவங்க சொல்லலை, முக்கியம்தான். ஆனால் ஏன் பொருளாதாரத்தை டீல் பண்ணுறாங்க? ஏன்னா பொருளாதாரம் தான் அவருடைய ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் கெட்டு விட்டார்கள் என்பதை வெளிப்படையாகி காட்டுகிறது. அதனால தான் பொருளாதாரத்தை குறித்து அதிகமாகி பேசுகிறார்கள். நல்ல கவனிங்க, பொருளாதாரத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. கவனிச்சிங்களா? நிறைய பேருக்கு இது என்னங்க பொருளாதாரத்தை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுங்க. விளங்கலை, கனெக்ஷன் விளங்கலை. பொருளாதார வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒழுங்காக இல்லைன்னா அது எங்கே பார்க்கலாம்? அதை பொருளாதாரத்தில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்க்க முடியாது. அதை உள்ள அவன் நல்லா இல்லைங்கிறது, உள்ள அவன் ஆவிக்குரிய விதத்தில் ஒருவன் நல்லா இல்லைங்கிறத ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்க்க முடியாது. ஆராதனையில் 1000 பேர் வர்றாங்க, கூட சேர்ந்து அல்லேலூயா அப்படின்னு பாடிடுறான், கண்ணை மூடி அங்கே நிற்கிறான், அப்படியே பக்தி ஒழுக நிற்கிறான், ரொம்ப நல்லவன் போல் இருக்கிறான், யோக்கியம் போல் இருக்கிறான். இவனா தப்பு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது, பார்த்தா நல்லவங்கிற மாதிரி தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை அது காட்ட முடியல, அது காட்டாது. பைபிளை தூக்கிட்டு வர்றான், நல்லா குளிச்சுட்டு ஷேவ் பண்ணி சட்டையை மாட்டி கரெக்டாக இருக்கிறான் இல்லைங்களா? ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக மாட்டிருக்கான், ஆள் பார்த்தாலே தெரியுது ரொம்ப யோகியன்னு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையை பற்றி பேசாமல் திங்கள்லேருந்து சனிக்கிழமையை பற்றியும் பேசுகிறாரு. அன்னைக்கு எப்படி இருக்கிறான்றதை பாருன்றாரு. அப்போ தான் அவன் உள்ளே எப்படி இருக்கிறான், உண்மையாகவே அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதுன்றது அப்போ தான் உனக்கு தெரியும். வெளியே பாரு, வெளியே அவனுடைய பொருளாதாரத்தை பாரு, பொருளாதார நடவடிக்கையை பாரு. அவன் எப்படி வேலை செய்கிறான், எப்படி வேலைக்கு போகிறான், எப்படி அங்கே நடந்துக்கிறான், மற்றவங்க அவங்களோட வேலை செய்யும்போது அவன் எப்படி நடத்துகிறான், அவன் நசுக்கிறவனாக இருக்கிறானா, கெடுக்கிறவனாக இருக்கிறானா, கெட்ட புத்தி உள்ளவனாக இருக்கிறானா, பொறாமை உள்ளவனாக இருக்கிறானா, எரிச்சல் உள்ளவனாக இருக்கிறானா, மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கிறவனாக இருக்கிறானா, அல்லது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனா, ஆசீர்வாதமாக இருக்கிறவனாக இருக்கிறானா, நல்ல புத்தியோடு இருக்கிறானா, மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வேலை செய்கிறவனாக இருக்கிறானா, உண்மையாக வேலை செய்கிறானா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவன் உள்ளே அப்படி இருக்கிறான், அவன் ஆவிக்குரியவனாங்கிறது. எல்லாம் ரொம்ப அமைதலாயிட்டாங்க பாருங்கள். அவன் ஆவிக்குரியவனாங்கிறத வெளியே எங்கே பார்க்கலாம்? மெயினாக இந்த பொருளாதார நடவடிக்கையில் பார்க்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம கோயிலுக்கு வர்றோம். ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலுக்கு வர்றோம்.
திங்கள்லேருந்து என்ன பண்ணுறோங்க, டெய்லி 8 மணி நேரமாவது குறைஞ்சது. இன்றைக்கெல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. எதுக்காக வேலை செய்கிறோம்? பொருளாதாரம் ஏர்ன் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறோம். பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம். அங்கே தான் என்ன பண்ணுது, அந்த பொருளாதார நடவடிக்கை ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனுங்கிறதை வெளிப்படுத்துகிறது. அதில் எப்படி நடந்துக்கிறான், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். அவனுடைய பொருளாதார வாழ்க்கை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. இந்த பொருளாதார வாழ்க்கையின் மூலமாக அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் காணலாம். கண்ணாடியில் காண்பது போல காணலாம், பார்த்துடலாம். அதை இதை பார்த்தா அது தெரியுது. கண்ணாடியில் பார்த்தா முகம் தெரிகிற மாதிரி பொருளாதார வாழ்க்கையை பார்த்தா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்கிறது விளங்கி விடுகிறது. அப்போ எல்லா வசனத்துக்கும் நான் போக போகிறதில்ல. நிறைய தீர்க்கதரிசிகள் இப்படி டீல் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆமோஸ் எடுத்தால் போதும், ஆமோஸ் 1லேயே முடிச்சிடலாம் கதையை. இது ஒன்று நல்லா வழங்கிட்டீங்கன்னா எங்கேருந்து வசனம் எடுத்தாலும் அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு வழங்கிடும். ஏன்னா இதே தான் பிரச்சனை, இதே தான். அப்போ ஆமோஸுக்கு திருப்புவோம். ஆமோஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த சபைக்கு வந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் எல்லா புஸ்தகத்துக்கும் போய் தான் ஆகும். கண்டிப்பாக போகாத புஸ்தகம் இருக்கவே இருக்காது. ஒரு ஃபுல் ரவுண்டு வருவோம் 66 புஸ்தகத்துலேயும். ஆகவே அதை பற்றி இது பண்ணோம்னா, இது வரைக்கும் போகாதவர்கள் எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிச்சிங்க. இன்றைக்கி இதுக்கு அறிமுகம் வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க, புதுசாக பைபிளை இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தப்பே கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படாதீங்க. பக்கத்தில் யார்கிட்டே கேளுங்க, கொஞ்சம் எங்கன்னு காமிங்கன்னு. முன்னால் ஒரு அட்டவணை மாதிரி இருக்குது, அங்கே போனீங்கன்னா இப்போ சொல்லியிருக்குது எங்கே வருதுன்னு, எத்தனை பக்கத்துலன்னு கரெக்டாக பார்த்து திருப்புங்க. பார்க்குறது ரொம்ப அவசியம். என்ன வாசிக்கிறோன்றதை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறார். யாருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. அங்கே வந்து தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அவங்க சந்ததி, அந்த குடும்பங்கள், அந்த சந்ததியார், அவர்களுக்கு அதாவது அவங்க வம்சாவளியில் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அப்போ இந்த தீர்க்கதரிசனத்தை கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். ஆமோஸ் 3:1-2. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். யாருக்கு சொல்கிறாரு? எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்குன்றார். அவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம். நல்லா வந்தாங்க, அவ்வளோ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி கானான் தேசத்தில் பாலந்தேனம் ஓடுற தேசத்துக்கு வந்தாங்க. நல்லா தான் எல்லாம் பண்ணார் கர்த்தர். ஆனால் இப்போ அவளுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஏன்? ஏதோ சம்திங் ராங். அவங்க நல்லா கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சார். ஆதாம் பண்ண போலேயே மிஸ்டேக் பண்ணுறாங்க இவங்க. ரொம்ப வார்ன் பண்ணார். முழுவதும் வார்னிங் தான். அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி நடந்துக்காத, அப்படி நடந்துக்காத. பொருளாதார சட்டத்திட்டங்கள் எத்தனை கொடுத்துருக்காரு? அவ்வளோ சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஏதோ தப்பாக ஆகிட்டு இருக்குதாங்க. சரித்திரபூர்வமாகவே சொல்கிறாங்க, சட்டத்திட்டங்கள்லாம் கொடுத்து பொருளாதார சட்டத்திட்டங்கள் எப்படி கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, கடனை மன்னிக்கிறது இருக்கு இல்லைங்களா, ஏழை எளியவர்கள் எப்படி நடத்துறது, எத்தனை சட்டத்திட்டங்கள் நானே வாஸ்து காமிச்சேன் உங்களுக்கு. உபாமத்திலையும் லேவி ராமங்கள்லாம் அத்தனை சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த சொசைட்டி எக்கனாமிக்கலி ஜஸ்ட் சொசைட்டியாக இருக்கணும், ரொம்ப நீதி நியாயமுள்ள ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் தான் கொடுத்தாரு. ஆனால் அதில் அந்த சட்டத்திட்டங்களில் முக்கால்வாசி சட்டத்திட்டங்களில் இவர்கள் பின்பற்றவே கிடையாதான். யூபிலி பற்றி பேசணும் இல்லையா? ஒவ்வொரு 50வது வருஷமும் கடனை மன்னித்து அடகு வச்சுருந்தானா, நிலத்தையும் வீட்டையும் அடகு வச்சுருந்தானா திருப்பி கொடுக்க வேணுன்னு இருக்கு இல்லையா? ஒருவேளை அடிமையாகவே வந்துட்டான்னா, நிலம் வீடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருத்தன் பணத்தை கொடுக்க முடியாமல் அடிமையாக வந்தான்னா கூட அவன் அடிமைத்தனத்துலேருந்து திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்படணும். 50வது வருஷம் யூபிலி வருஷம், சந்தோஷமான வருஷம். ஏன்னா இழந்ததை மனுஷன் திருப்பி பெற்றுக்கொள்கிறான். இப்படி ஒரு நியமத்தை கர்த்தர் வச்சார், ஒரு ரூலை கடவுள் வச்சார். 50 வருஷத்துக்கு ஒரு வருஷம் இதை ஃபாலோ பண்ணுன்றார். 50வது வருஷம் இப்படிப்பட்ட வருஷமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரம் சொல்லுகிறது அவர்கள் ஒருபோதும் அதை பின்பற்றினதாக ரெக்கார்டே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லேவியராம் 25ஆம் அதிகாரம் முழுக்க அந்த யூபிலி வருஷத்தை பற்றி போதிக்கிறார். அது எவ்வளோ முக்கியம்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அந்த யூபிலி வருஷத்தை பிரசித்திப்படுத்த வந்தேன்றார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை, குருடருக்கு பார்வையை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை, நறுங்குண்டவர்களுக்கு விடுதலையை பிரசங்கிக்க வந்தேன் யூபிலி வருஷத்தை.
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க வந்தேன்றார். எந்த அது அனுக்கிரக வருஷம்? யூபிலி வருஷம். முக்கியமான வருஷங்க அது. அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது கடனில் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் போனோன்னு விடுதலை ஆக்குறது மட்டும் இல்லை, கிறிஸ்து யார், அவருடைய சுவிசேஷம் என்னங்கிறதுக்கு கூட அது அடையாளமாக இருந்தது, அதை போதிக்கிறதா இருந்தது. அதனால் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு 50வது வருஷமும். அது ரொம்ப நன்மை உள்ளதாக இருந்திருக்கும். ஒரு மனுஷன் கூட தன்னுடைய நிலத்தையோ வீட்டையோ சுதந்திரத்தையோ இழக்கவே முடியாது. அதை ஃபாலோ பண்ணியிருந்தா ஒருத்தனை ஏழையாகவே முடியாது. ஃபாலோ பண்ணலைங்க. சரித்திரம் சொல்லுகிறது அவர்கள் ஃபாலோ பண்ணலைன்னு. ஃபாலோ பண்ணதுக்கான ரெக்கார்டே கிடையாது. ஏன் ஃபாலோ பண்ணல? அடமானம் வச்சு சொத்தை வாங்கிட்டு கடன் கொடுத்தவனுக்கு அவன் கொடுக்காம போனாலே நல்லது, ஏன்னா அதை விட 10 மடங்கு நம்ம விற்றுக்கலான்ற பேராசை உள்ள வந்துருச்சு. அவன் எப்படியா ஒடுக்கி நசுக்கி அவன் கடன் திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு கொடுத்து அவனை ஓட்டாண்டியாக்கி அவனுடைய வீட்டையும் நிலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், அபகரித்து கொள்ளலான்ற ஆசை வந்துருச்சு. திருப்பி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய சட்டம் இப்படி இருக்குது, தான் நியாயம், அதை ஃபாலோ பண்ணுன்ற புத்தி இல்லை பாருங்கள். இவன் பேராசையினால் ஆட்கொள்ளப்படுகிறான். அதனால தான் அதை ஃபாலோ பண்ணலை. ஒரு அடிமை வேலை செய்கிறான், நல்ல வேலை செய்கிறான். இப்போ இவன் வீட்டுக்கு அனுப்புன 50வது வருஷம் எப்படியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 50வது வருஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவனை மீதி வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு சாவர வரைக்கும் அவன் அடிமையாக வச்சுருக்கிறதுல இவனுக்கு ஒரு லாபம். அனுப்ப மனதில்லை. அதனால் 50வது வருஷ சட்டத்தை ஃபாலோ பண்ணலை. இப்படியெல்லாம் பண்ணாததுனால தான் அதனுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கிறது. அதை சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்கிறார், இவ்வளோ சட்டத்திட்டம் கொடுத்துருக்கேன், பண்ணாதன்றேன். ஆதாமுக்கு சொன்னேன் எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காத என்ன, புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ன, கரெக்டாக அதுதான் புசித்தான். தோட்டத்தை இழந்தான், கர்த்தருடைய நன்மைகளை இழந்தான், வெளியே அனுப்பப்பட்டான். அவன் வாழ்க்கையை முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. நெத்தி வேர்வையில் ஆகாரம் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. எல்லாத்துலேயும் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், பிள்ளைகள் மத்தியில் கஷ்டம், சரீரத்தில் கஷ்டம், வேலையில் கஷ்டம், எல்லாத்துலேயும் கஷ்டம். அங்கே அவ்வளோ விவரமாக சொல்லலை, இங்கே ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் ரொம்ப விவரமாக சொன்னார், அப்படியும் இவங்க கேட்கல. அதனால் இப்போ சொல்கிறாரு, இந்த வசனத்தை கேளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய வசனத்தை கேளுங்கள், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் சொல்கிறார் கர்த்தர், உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் பாருங்கள், நல்ல கிறிஸ்தவ விசுவாசி. அவர் நிறைய எல்லா பாஸ்டர் பிள்ளைங்களாம் அங்கே தான் படிப்போம். நானும் பாஸ்டர் பிள்ளை, எல்லாரையும் தெரியும் அவருக்கு நல்லா. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் தெரியும் நல்லா. அவர் லேட்டாக போனால் கூப்பிடுவார், இங்கே வா, இன்னொரு மகன் தானே நீ, உனக்கு 2 அடி, மற்றவனுக்கெல்லாம் 1 அடினா உனக்கு நல்ல மனுஷன். ஆனால் அப்படி ஒன்றும் ரப்பாக அடிக்க மாட்டார், லேசாக தட்டுவார். ஆனால் ஒன்று அதிகமாக தண்டிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவார் அவர். ரொம்ப அன்பான மனுஷன். 2 அடின்னு சொல்லி உள்ள அனுப்புவார். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கண்டிப்பாக நான் தண்டிப்பேன், ஏன்னா எல்லாரோட உனக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையான ஒரு ஜாதியாக உன்னை ஆக்கினேன். உனக்கு தான் இவ்வளோ சட்டத்திட்டங்களை கொடுத்தேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னை நல்லா வைக்கிறதுக்கு, பொருளாதாரத்தை நீ தக்க வச்சுக்கிறதுக்கு, ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் இழக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை சட்டத்திட்டங்கள் கொடுத்தேன். அப்படி கொடுத்து நீ கீழ்ப்படியாமல் போனதுனால உனக்கு தான் தண்டனை, எல்லார காட்டிலும் உனக்கு தான் தண்டனைன்ற மாதிரி பேசுகிறாருங்க. சரி, ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் போங்க, 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 6, 7 சில பகுதிகளை மட்டும் வாசிக்கிறேன். இப்போ எல்லா தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலும் இந்த மாதிரி வரும் சிலதெல்லாம். இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாம் புரிஞ்சுங்க பாருங்கள். 6, 7 2, 6, 7 மேலும் இஸ்ரவேல் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்களுக்கு கொடுத்த ஜட்மெண்ட் தான், தண்டனை தான், அது திருப்ப மாட்டேன்றார். அவர்கள் நீதிமானை என்ன பண்ணாங்க? அவங்க என்ன அக்கிரமங்க பண்ணாங்க? நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே. எக்கனாமிக் லாஸை ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய தண்டனைக்கு காரணமே இந்த எக்கனாமிக் லைஃப்பில் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் சரியான முறையை கடைபிடிக்காத தான் காரணம். அதுக்காக தான் தண்டனை. பொருளாதாரம் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள். பொருளாதாரத்தில் சிறந்தவர்களாக நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் கர்த்தருடைய சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள் படி அவங்க நடந்துக்கணும்னு விரும்புகிறாரு. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். இம்மொராலிட்டியும் இருக்குது.
ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் இருக்குது. ஆனால் முக்கியமான இது பொருளாதாரம். நீதிமான பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடி பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களாம். தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவரின் வழியை புரட்டுகிறார்கள் அப்படிங்கிறார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மெயின் சின், அவருடைய முக்கியமான பாவம் என்ன? பொருளாதார பாவங்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, சபையில் கூட சிலர் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி. அடக்கடவுள, பொருளாதாரத்தை பற்றி பேசி இதை சரி பண்ணாலே ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகும். பொருளாதார சீர்குலைவு, பொருளாதாரத்தில் ஒழுங்கின்மை, அதை பார்க்கும்போது என்ன விளங்குது? மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது, சரியான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. அவன் எப்படி நடந்துக்கிறான் பொருளாதார வாழ்க்கையிலங்கிறது அவன் ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி இருக்கிறான்றதுக்கு அடையாளமாக இருக்குது. 5ஆம் அதிகாரம் ஆமோஸ் 5:10-11. ஒலிமுக வாசலில் கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். அதாவது கடிந்து கொள்ளுகிறவனை பகைத்துனா யாராவது திருத்தி, அப்பா அப்படி செய்யாத, அப்படி செய்யி, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவனை பகைக்கிறது. யதார்த்தமாக பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். உண்மையாக பேசியப்பா தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அவன் வெறுக்கிறான். அதை அப்படி பேச முடியாது, அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற ஒரு எண்ணம். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரையா, அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் பேசாதீங்க, உன் பேச்சு எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்றும் சொல்லவே முடியாது. நீங்கள் தரித்திரனை மிதித்து 11. நல்லா கவனிங்க என்ன பண்ணுறாங்க. மறுபடியும் பொருளாதாரம் தான் ஒத்து பாருங்கள். தரித்திரனை மிதித்து அவன் கையில் தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகள் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. வீடை கட்டின அதில் இருக்க மாட்டேன், திராட்சை தோட்டத்தை நட்ட அதை நீ அனுபவிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு சிலர் என்ன சொல்லிடுறாங்க பாருங்கள், பொருளாதார செழிப்பு கர்த்தர் எதிரானவர், அதை பாய்க்கிறார் கர்த்தர், அதை வெறுக்கிறார். வீட்டை கட்டுறது வெறுக்கிறார், தோட்டத்தை நடுறதை வெறுக்கிறார் ஆகும் எல்லாம் சொன்னாங்க. ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன் சொல்கிறாரு? தோட்டம் வச்சதுனால அவன் மேலே கோபம் இல்லை. அவர் தானே சொன்னார், நடாத தோட்டத்திலேருந்து சாப்பிடுவேன், வெட்டாத கிணறுலேருந்து குடிப்பேன், கட்டாத வீட்டில் குடியிருப்பேன். இப்போ ஏன் வீடை பற்றி கோவப்படுறாரு? இப்போ ஏன் தோட்டத்தை பற்றி கோபமாக இருக்குது அவருக்கு? அவன் தோட்டத்தை பற்றியும் கோபம் இல்லை, அவன் வீட்டை பற்றியும் கோபம் இல்லை. ஆனால் மற்றவனை நசுக்கி எளியவன் மேலே தண்ணி, எளிய மேலே தரித்திரனை மிதித்து அவன் தானியத்தில் சுமை சுமையாய் வாங்கி அவனை டேக்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு பலுவை ஏற்படுத்தி அவன் கப்பம் கட்ட வேண்டியதாக போச்சு. அவனை கப்பம் கட்ட வச்சு அவன் இப்படி பாரத்தினால் நிறைத்து அப்படி பண்ணி அவனை நசுக்கி அவனை ஒன்றுமில்லாமலாக்கி அதை வச்சு பெரிய பெரிய வீடை கட்டினிய, திராட்சை தோட்டத்தை நட்டிய, அதனால தான் அதை சாப்பிட மாட்டேன்றார், அதில் நீ இருக்க மாட்டேங்கிறாருன்னு ஒழிய வீடு கட்டினாலே கர்த்தருக்கு கோபம்ன்றது தப்பு. ஹலோ, எந்த கான்டெக்ஸ்டில் வரும் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் நான். எப்படி இது வந்ததுன்றது தான் முக்கியம். அங்கே கர்த்தர் சொல்கிறார், நியாயமே நேர்மை, எந்த நியாயமே கிடையாது நினச்சிட்ருக்கியா, நீதிபதியே கிடையாது நினச்சிட்ருக்கியா, நியாயம் விசாரிக்கிறவரே கிடையாது நினச்சிட்ருக்கியா, பார்த்துக்க, கட்டுன்னு இருக்க மாட்டேன், தோட்டத்தை நட்டு அதில் சாப்பிட மாட்டேன் நீ அப்படின்றார். வாசிப்போம் இப்போ 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 3:15 4:3 வரைக்கும். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் என்ன அர்த்தம்? சம்மர் ஹவுஸு, வின்டர் ஹவுஸு. எவ்வளோ வசதியாக இருந்திருக்காங்க பாருங்கள். சம்மர் ஹவுஸு, வின்டர் ஹவுஸு ஒன்றுமே இருக்காதுன்றார், எல்லாத்தையும் அழிப்பேன். ஏன் அவன் சம்மர் ஹவுஸும் வின்டர் ஹவுஸும் வச்சுருக்கிறான், உனக்கு என்ன 2 வீடு ஒரு கேடா? சிலர் பிரசங்க சொல்கிறது கேட்டிருக்கேன் நான். அவர் கோபமாக கிடையாது, நீங்கள் 10 வீடு வச்சுட்டா கூட என்னங்க, அவர் பெரிய தயாள கர்த்தர். அவர் வீட்டை போய் பாருங்கள் நீங்கள் பரலோகத்தில் எப்படி இருக்குதுன்னு. அவர் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறாரு, அவர் தெருக்கள் எப்படி இருக்குது, அவருடைய வாசல் எப்படி இருக்குது, அவர் காம்பவுண்ட் வால் எப்படி இருக்குது, அவர் கேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அசந்துருவீங்க. அப்படி தான் அவர் வாழ்கிறாரு. அப்போ உங்கள் வீட்டை பற்றி அவருக்கு என்ன ஆத்திரமா, கோபமா? கிடையாது. கவனிங்க, பாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன், அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும். யானை தந்தத்தாலே செஞ்சுருக்கானுங்க வீட்டை. இப்போ கிரானைட்டு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமே, ரொம்ப மாடர்னாக ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை யூஸ் பண்ணி கட்டுறோம் இல்லையா. அந்த காலத்தில் யானை தந்தத்தில் செய்தாரலாம் ராஜாக்கள்,
பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க, பெரிய அதிகார வர்க்கம் எல்லாம் அப்படி பண்ணாங்களாம். வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும், வீடை பெருசு பெருசாக கட்டியிருக்கான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வசனத்தை எடுத்துகிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர், பெரிய வீடுகள் அழியும். நல்ல பெரிய வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஜாக்கிரதையாக சரியான ஆளை கூப்பிடணும். இல்லைன்னா ஆமோஸ் 3:15 வாசிட்டு இருப்பார் அவர். ஆமோஸ் 3க்கு திருப்பினாலே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ வாசிக்க போகிறார் இந்த இடத்துல கொண்டாந்து, பெரிய வீடுகள் அழியும், வீட்டாக கட்டுற நீ, உனக்கு கட்டிலும் மெத்தையும் ஒரு கேடா, பெரிய சொகுசில் வாழலான்னு நினைக்கிறியா, கர்த்தர் ஒன்று அழிப்பார் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. சமாரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தையில் கேளுங்க. இதை போல் ஒரு கடினமான வார்த்தையை நீங்கள் எங்கேயும் வாசிக்க முடியாது. தீர்க்கதரிசனம் ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ். அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன், ஏன்னா இப்படி வாசித்தீங்கன்னா விளங்காது. சமாரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். என்ன சொல்கிறாரு? பாசானின் மாடுகள்னா என்ன? எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள்னு சொல்கிறாரு. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பாருங்கள். ஹஸ்பண்ட்ஸை நோக்கி, புருஷர்களை நோக்கி குடிக்கலாம், குடிக்க ஏதாவது கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்களாம் மனைவிமார். அப்படிப்பட்ட மனைவிமார்கள் பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், தன்னுடைய புருஷர்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மற்றவனை நசுக்க முடியும், மிரட்ட முடியும், அவன்கிட்ட பிடுங்க முடியும், வாங்க முடியும். அவர்களை பார்த்து சொல்கிறாங்களாம், எவன்கிட்ட பிடிங்கிட்டு வாயேன், இன்றைக்கி என்ன ஒன்றும் வரல, சரக்கு வரலையே, எவனையாவது மொட்டையடி, எவன்கிட்டயாவது பிடுங்கு, எவன்கிட்டயாவது பிழிஞ்சு அவனை கசக்கி பிடிஞ்சி எடுத்துட்டு வா, குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்கள அட்ரஸ் பண்ணுறாரு கர்த்தர். தீர்க்கதரிசிகள் பாருங்கள், அந்த காலத்தில் பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. பாசானின் மாடுகள் என்றார் அவங்கள. யார்? அந்த மாதிரி மனைவிமார் பாசானின் மாடுகளே. பாசான்றது ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம். ஆடு மாடுகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிறந்த இடமா. அங்கே வளர்ந்த மாடுகள்லாம் கொழு கொழுன்னு இருக்குமா. விளங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் ஜெர்சி மாதிரி கொழுகள் மாடுகளுக்கு ஆடுகளுக்கும் பேர் போன இடம். அங்கே வளர்ந்ததுனாலே பாசானின் மாடுகள்னாலே ரொம்ப ஃபேமஸ். என்ன சொல்ல வர்றாரு? மற்றவன்கிட்டேருந்து பிடுங்கி தின்னு கொழுத்து கிடக்கிறவர்களே, கொழுத்து அதில் திளைத்து கொண்டிருக்கிறவர்களே அப்படிங்கிறாரு. தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்களே அப்படிங்கிறாரு. என்ன கடுமையான வார்த்தைகள் பாருங்கள். சொல்கிறாரு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டல்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவீர்கள் என்று அதை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7. தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, தங்கம் இல்லை தந்தம், யானை தந்தங்கள் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாசியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்கள் முன்னணியிலே போவார்கள். சிறையிருப்பை பற்றி பேசுகிறார் பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து கானான் தேசத்தில் வீடுகள்லாம் சொந்தமாக கொடுத்து, நிலத்தெல்லாம் சொந்தமாக கொடுத்து, பெரிய ஆளுங்களாக்கி ஒன்றுக்கும் குறைவிடாத இடத்துல கொண்டு வந்து வச்சேன். ஒன்றுத்தையும் ஃபாலோ பண்ணல கரெக்டாக, நீங்கள் மறுபடியும் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்றார். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். எல்லா விருந்து கொண்டாட்டங்களையும் கண்டனம் பண்ணுகிறார் தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எப்படிலாம் சொல்லுவாங்கன்றீங்க. நான் வளர்ந்து வந்த காலத்தில் இந்த வசனத்தை கட்டிலில் படுக்கிறதுக்கு கண்டனம் இங்கேருந்து வரும். தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, படுக்கிறையா கட்டிலில், நீ உருள்றியா கட்டிலில், என்ன பண்ணுவார் தெரியுமா கர்த்தர்? ஒன்று
அப்போ கட்டிலில் படுக்கிறதே ஒரு பாவம் மாதிரி. அன்றைக்கி கூட ஒருத்தர் யூடியூப்பில் கேட்டுன்னு சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் பாயிலே படுக்கிறார்கள். அடேப்பா, என்ன பரிசுத்தம்! இப்போ என்னையா சொல்ல வைங்க, எங்கள் பிள்ளைங்களும் பாயில் படுக்கணுன்றீங்களா? பாயில் படுக்கிறார்கள். இதெல்லாம் இதுதான் வருது பாருங்கள். வசனத்தை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாதவர்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது. ஏன்னா இங்கே சொல்லியிருக்குதான், தந்த கட்டிலில் படுத்துக்கொண்டு டீக்குடில் கட்டில் வாங்குறியா நீ? 2 பேர் படுக்கிற மாதிரி இவ்வளோ பெருசுக்கு வாங்குறியா? இதில் 4 தலானியா, கட்டிலும் மெத்தையா, அழிஞ்சு போவே நீ அப்படின்ற மாதிரி பிரசங்கம் நடக்கும். மந்தையில் ஆட்டுக்கட்டிலும் மாட்டுக்கட்டிலும் தொழுவத்தில் உள்ள கன்றுகளின் தின்னு, ஆட்டை மாட்டை தின்றியா? சாப்பிட்றதையும் குறை சொல்லுவாங்க. கறி மீன் சாப்பிட்றியா? தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி மியூசிக்கை கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மியூசிக்காக வாசிக்கிற, பாட்டியாக வைக்கிற, திங்கிரியாக்கும் கொளுத்திருக்கிறியாக்கும், பெரிய பாத்திரங்கள் மதுபானங்களை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், பெர்ஃப்யூம் போட்டுக்கிறத கூட சொல்லுவாங்க. பெர்ஃப்யூமுங்க கல்ல போட்டிங்களா? அந்த காலத்தில் போட முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளலாம் உள்ளே வரக்கூடாது. நாங்களாம் நல்ல பெந்தோஸ்துக்காரங்க. நாங்கள் அதெல்லாம் உள்ளே வரக்கூடாது. ஷேவ் பண்ண ஆரம்பித்தப்போ நான் பார்பர் ஷாப்புக்கு போவேன் பாருங்கள். எனக்கு பண்ண தெரியாது. புதுசாக அப்போ தான் ஷேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. போவேன். அப்போ ஷேவ் பண்ணி விட்டு பளிச்சுன்னு அடித்து விடுவான். இங்கே போட்டு எப்போடா அடிப்பான்னு காத்துட்ருப்பேன். அதனுடைய வாசனையும் அதுக்குன்னே எப்போ அடுத்த தடவை போகலான்னு காத்துட்ருப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எல்லாருடைய முகத்தையும் பார்க்கணும். ஏன்னா உலகம் வந்துருச்சு. உள்ளே போய் பாவியாக மாறிக்கிட்டு இருக்கிறான். பார்பர் ஷாப்பில் ஷேவ் பண்ணி பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்திருக்கிறான். உலகம் அந்த எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கர்த்தர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், என்னை எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி சர்ச்சில் எப்படிலாம் இருக்குன்னா, போடாமல் நாடுறானே அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கிறோம். ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். தான் சொல்கிறது, எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த மாதிரி வந்திருக்கிறோன்னு. இந்த வசனங்களை வச்சுக்கிட்டு கட்டில் படுக்கிறது முதற்கொண்டு, சாப்பிட்றது முதற்கொண்டு, மியூசிக் வாசிக்கிறது முதற்கொண்டு, பர்ஃப்யூமை முகத்தில் அடிச்சுக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் குறை சொல்லி அழிஞ்சு போவ நீ இப்படியா வாழ்கிற, உலகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இது எப்படி வியாக்கியானம் பண்ணுறோன்றதில் ரொம்ப கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா இதில் தப்பு வந்துருச்சுன்னா வாழ்க்கையே தப்பாக போயிடும். ஒரு நல்லா சாப்பிட்றதே தப்புன்னு நினைப்போம், ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறதே தப்புன்னு நினைப்போம், கட்டில் மத்தியில் படுக்கிறதே தப்புன்னு நினைப்போம். எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை. அப்புறம் நீங்கள் போய் ஒரு கல்யாணம் பண்ணி உங்கள் கூட ஒரு மனைவி வாழணும். ஐயோ, கர்த்தர் தான் காப்பாற்றணும். எப்படி இருக்கும்? வாமா, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், பாயில் தான் படுப்போம். வாழ்நாள் முழுக்க நம்ம பாய் தான். கறி மீனா அதெல்லாம் கிடையாது, கஞ்சி தான். அதுவும் அரை வயிற்று கஞ்சி தான். ஏன்னா கர்த்தர் அதெல்லாம் சாப்பிட்டு கொழுக்க விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. இப்படி ஒரு உபதேசம். நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இதில் போய் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுறது. அப்புறம் இதில் போய் சிக்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவஸ்தைப்பட்டு இருக்கிறது. யார் அவஸ்தைப்படுறது இதில்? அதனால் சரியாக வியாக்கியானம் பண்ணுறது ரொம்ப அவசியம். வேத வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, அவங்க எதுலேயுமே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறது என்னன்னா, பைபிளை வச்சே தங்களை கொன்னுக்கிறாங்க. பைபிளை வச்சு பொழைச்சிக்க தெரியாமல், பைபிளை வச்சு நல்லா வாழ தெரியாமல், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது தெரியாமல், இந்த வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும்ன்ற மாதிரி இந்த எழுத்துக்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எழுத்துன்னு போயிட்டு கடைசியில் அது என்ன ஆகிடுது? கொன்றுது, ஆளை சாகடிக்குது, ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. நல்லா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணாங்க, இப்போ ஃபிலாசபியே மாறிடுச்சு, நம்பிக்கையாக ஆளே பார்த்தா காஞ்சி வறண்ட கருவாடு மாதிரி இருப்பாங்க. என்னன்னா, ஆமாம் பிரதர், இப்போ நாங்கள் கட்டிலில் படுக்கிறதில்ல, கறி மீன் சாப்பிட்றதில்ல, காலில் செருப்பு போடுறதில்ல, விலையுந்திர வஸ்திரம் உடுறதில்ல, தலையை வாடுறதில்ல.
அடே அப்பா, எவ்வளோ உன்னதமான உபதேசத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். தப்பு. தப்பாக வியாக்கியானம் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? இதெல்லாம் சொல்லியிருக்கா, இப்படிலாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் போடாதீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்ல வர்றாருங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது? பல விதத்தில் சிலர் இதை வியாக்கியானம் பண்ணுறாங்க. ரான் சைடர்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், ரிச் கிறிஸ்டியன்ஸ் இன் அன் ஏஜ் ஆஃப் ஹங்கர்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன பண்ணிட்டார், இதை மாதிரி வசனங்களை எடுத்து அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணார்னா, பணக்கார நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா இவ்வளோ காசு இருக்குது இவங்கள்ட்ட. மற்ற ஏழை நாடுகளில் இருக்கிறவர்களை காட்டிலும் 61 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். 1997 எழுதுகிறார் அவர். ஏழை நாடுகளில் இருக்கிற ஒரு ஏழை மனுஷனுடைய வருமானத்தை காட்டிலும் அமெரிக்காவில் இருக்கவங்க, ஐரோப்பாவில் இருக்கவங்க 61 மடங்கு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏழைகளுக்கு ஒன்றும் பெருசாக கொடுத்துறதில்லை. ரொம்ப தன்னுடைய வருமானத்தில் 1% தான் கொடுக்குறாங்க, 2% இப்படி தான் கொடுக்குறாங்க, ரொம்ப கொஞ்சத்தை தான் கொடுக்குறாங்களாக்கும். எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. இது மன்னிக்கப்பட முடியாத பாவம். இவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள், நரகத்தில் எரிவார்கள். இவர்கள் எங்கேருந்து வந்தது? ஏன்னா இங்கேருந்து வந்ததுன்றார் அவர். இங்கே இருக்குது, ஆமோஸில் இருக்குது. இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்படி தான் அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் சிலர் இதை எடுத்துக்கிட்டு அதை படிச்சிருக்காங்களோ என்னன்னு தெரில. இல்லை, இவங்களே கூட உற்பத்தி பண்ணியிருக்கலாம். இதை சிலதெல்லாம் சென்னையிலே உற்பத்தி பண்ணப்பட்டதும் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவனாக இருந்து கொஞ்சம் ஒருத்தன் பணக்காரனாக தானே போச்சு, அவன் கோயிலுக்கே வர முடியாது பாருங்கள். அவனை மேலே கீழே பார்ப்பாங்க. கிறிஸ்தவனாலே ஒரு கண்டனம் தான். ஒரு வியாபாரம் செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், ஒரு உலகத்தான் நீங்கள் அப்படின்ட்டுருவாங்க. ஒரு தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், விற்கிறேன், வாங்குகிறேன், ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஏமாத்து பேர் வழியாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க. அப்போ வசதியாக இருக்கவங்களாம் ஏமாத்து பேர் வழி. எப்படி அவன் வசதியாக இருப்பான்? மற்றவங்களை புழிஞ்சு கசக்கி அவங்கள்ட்ட பிடுங்கி சுரண்டி என்னமோ பண்ணுறான். அவன் தப்பாக ஏதோ பண்ணுறான், அதனால தான் அவன் நல்லா இருக்கிறான். நல்லா இருக்கிறான்னால அவன் கெட்ட விதத்தில் தான் நல்லா இருக்கிறான். இப்படி ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டாந்துட்டாங்க பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி வசனங்களை வாசித்து கட்டில் மெத்தையில் படுத்தானாலே அவன் ஏதோ கோளாறு இருக்குது, அவன்கிட்ட எங்கேயோ அடிச்சிருக்கிறான் காசை, அதனால தான் நல்ல கட்டில் வாங்கியிருக்கிறான். ஒரு பெரிய வீட்டை கட்டினானாலே அவன் எங்கேயோ கொள்ளை அடிச்சிருக்கான், அதனால தான் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டுதான். இப்படி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறாங்க பாருங்கள். வளர்த்து அப்போ நல்லா இருக்கவங்கெல்லாம் வெறும் கொள்ளை அடித்து தான் நல்லா இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி எண்ணத்தை பரவலாக பார்ப்பீங்க, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்ப்பீங்க நீங்கள். அதனால் பிஸ்னஸை பற்றி, செய்கிற தொழிலை பற்றி, நல்லா ப்ரொடக்டிவிட்டியை பற்றி, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறத பற்றி ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேங்க, ரொம்ப நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேனாக்கும், இத்தனை லட்சம் சம்பாரிச்சானாக்கும் ஒரு மாதமும். ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டேனே பிரதர், அதனால் கை ஓடவே மாட்டேங்குது. ஏன் ஓடலை? பிரசங்கம் சரியில்லை, அதனால தான் ஓடலை. கை ஏன் ஓடலைன்னா இதை பற்றி கண்டனம் பண்ணி நேரமே யாராவது பேசிகிட்டு இருந்தால் எப்படி ஓடும் கை? காலைல தூக்கத்தில் எந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா வியாபாரமே தப்பு, விற்கிறதே தப்பு, வாங்குறதே தப்பு, பிடிக்கிறதே தப்புன்னா அப்போ எப்படி தான் பண்ணுறது? ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ வியாபாரத்தில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது எனக்கு. ஏன் வியாபாரம் கெட்டதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? நான் அடுத்த வாரத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். வியாபாரம் நல்லது, அதையும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வியாபாரம் நல்லது. கர்த்தர் தாளந்துகளை தர்றாரு. ஒருத்தனுக்கு 5 கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 2 கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. 5 கொடுத்தவன் 10 ஆக்கிட்டான், 2 கொடுத்தவன் 4 ஆக்கிட்டான், 1 கொடுத்தவன் கொண்டு போய் சுற்றி வச்சுட்டான் பாருங்கள். நம்ம ஊர் பரிசுத்தவானா இருப்பான் போல இருக்குது. அவனுக்கு என்னென்னா, ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட, தாயா எங்கள் வீட்டில் ஒரு இவன் இருக்கானே, காலையில் எந்திரிச்சான்னாயா, எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபோனை எடுத்தான்னா ஃபோன்லேயே இருப்பான், ஃபோன்லேயே சம்பாரிச்சிட்றான்யா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபோனை வைக்க மாட்டான். இது எவ்வளோக்கு போகுது, அது எவ்வளோக்கு போகுது, இதை வீய அதை வாங்கு, இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கணக்கு போட்டுகிட்டே இருப்பான் எவ்வளோ சம்பாரிச்சான்னு. ரொம்ப உலகத்தான். காலையிலேருந்து இப்படி வச்சு உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறானே, இவன் பெரிய உலகத்தான். ஆக்சுவலாக இருந்தாலும் நல்ல விசுவாசி, நல்ல அருமையான விசுவாசம் இருக்குது அவருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சொல்லுது, அவன் ஒரு உலகத்தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபோனில் இருந்து சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கிறான். சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தால் உலகத்தான். சம்பாதிக்காமல் பட்னியிலேருந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி சாப்பிட்டா ஆவிக்குரியவன்.
எனக்கு அது காசு இல்லை, இது காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுங்க பிரதர், அது கொடுங்க பிரதர் கொடுங்க அப்படின்னா ஆவிக்குரியவன். நல்லா சம்பாரிச்சா கெட்டவன், உலகத்தானவன். நான் சொல்கிறேன் அவன் பெரிய ஞானி, உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறான்னா என்ன மாதிரி ஆளாக இருப்பான். ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேயும் கால் பண்ணி இதை அதை வாங்கின்னு சொல்லிக்கிட்டே ஆள் சம்பாதிக்கிறான்னா அப்போ எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பான், எவ்வளோ கவனமாக இருக்கிறான், அதில் எவ்வளோ ஞானமாக இருக்கிறான், எதை வாங்கணும் எதை விற்கணும் என்ன பண்ணணுன்றதில் எவ்வளோ புத்தி இருக்குது, எவ்வளோ படிக்கிறான், எவ்வளோ தெரிஞ்சுக்கிறான், எவ்வளோ பண்ணுறான். அதுக்கு ஒரு பாராட்டை காணும். அவன் வந்து உலகத்தான். யாரை ஆவிக்குரியவன்? வெறும் ஜபம் தபம்னு இருக்கணும், அவன் தான் ஆவிக்குரியவன். இந்த உலக பிரகாரமான வேலையே தப்புங்கிற மாதிரி போவாங்க சிலர். ரொம்ப தப்பான ஒரு காரியம் பாருங்கள். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அது தப்பு, இது தப்பு, அப்படி தப்பு, இப்படி தப்புன்னு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவ மத்தியில் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அவர்களெல்லாம் அங்கே கண்டிக்கிறார் பாருங்கள். அவங்க வீட்டில் தாங்க இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? தந்த கட்டிலில் படுத்துக்கொண்டு ஆட்டையும் மாட்டையும் சாப்பிட்டு இல்லைங்களா, தம்புரு வாசித்து பாடி கீத வாத்தியங்களை உண்டு பண்ணி மதுபானம் குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். அதுதான் தப்பு அப்படிங்கிறாங்க. அது தப்பு. பாட்டி தப்பு, நல்லா சாப்பிட்றது தப்பு, கொண்டாட்டம் தப்பு, எல்லாம் தப்பு, நல்லா சம்பாதிக்கிறதும் தப்பு. அப்போ இதை எடுத்து வச்சுட்டு நிறைய பிரசங்கியார்களும் விசுவாசிகளும் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ எது தான் கரெக்டு, எதுதான் கரெக்டு? அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் வசதியான நாட்டில் பார்த்து என்னென்னா அவன் ஊழியத்துக்கு தரல, அவன் வந்து மிஷினரிஸுக்கு தரல, ஏழைகளுக்கு தரல, அதுக்கு தரல, இதுக்கு தரல, இதுக்கு தரல, அதுக்கு தரல, இதே தான். அதனால் பணக்காரங்கள்லாம் கர்த்தருக்கு பதில் சொல்லணுமாக்கும், நரகத்துக்கு போவார்களாக்கும், தண்டனை காத்துக்கிட்டு இருக்குதாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்றாங்க. எனக்கு விளங்குது, ஊழியத்துக்கு தரணும், ஏழைகளுக்கு தரணும், எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் சரியான விதத்தில் போதிக்கணும் ஒழிய இப்படி தாறுமாறாக சொல்கிறது ரொம்ப தப்பு. இந்த வசனம் யாரை பற்றிங்க சொல்லுது? இவங்க இருந்த இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசனம் யாருக்கு சொல்கிறாரு? யார் எப்படி சொல்கிறாரு? யார் எப்படி கண்டிக்கிறாரு? யார் மேலே தண்டனை கூறுறாருன்னு யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்டார்கள் இஸ்ரவேலை. அந்த ராஜாக்கள் ரொம்ப பொல்லாத ஆளுகளாக இருந்தாங்க, ரொம்ப உலக பிரகாரமான ஆட்களாக இருந்தாங்க. அவங்க கீழே வேலை செய்த அதிகாரிகள், அவங்க ராஜாவுக்கு கீழே சில முக்கியமான நபர்கள் இருந்தார் பாருங்க, மேல் அதிகாரிகள் மாதிரி இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு கும்பலாக இருந்தாங்க. இந்த ராஜாக்களும் அவங்களுக்கு கீழே இருந்த இந்த மேல் அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு ஜனங்களை மொட்டை அடித்தாங்க, போட்டு அவங்கள உருட்டி பெரட்டி ஒன்றும் இல்லாமாக்கி தான் சுமையாய் வாங்கினாங்களாம். அவங்கள்ட்ட போட்டிருக்கு இல்லையா, அவங்கள டேக்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் அவங்க பொறுப்பு தான். அதை கரெக்டாக செய்யணும். டேக்ஸ் எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, அதை கரெக்டாக செய்யணும், நியாயமாக செய்யணும், எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாமல் போட்டு இஷ்டத்துக்கு வாங்கி இது பண்ணி இவங்க மூட்டை மூட்டையாக சேர்த்து அதை வச்சு தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டினாங்க, அதை வச்சு தான் பாட்டிகள் வச்சாங்க, அதை வச்சு தான் தங்களுக்கு வசதிகளை உண்டு பண்ணிக்கிட்டாங்க, அதை வச்சு தான் குடித்தாங்க, அதை வச்சு தான் சாப்பிட்டாங்க. அவங்க இழைச்சி போக இவங்க கொளுத்து போனார்கள். அவங்கள்ட்ட பிடுங்கி அவர்களை நசுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அநியாயமாக அவர்களை நடத்தி அவர்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவர்கள் அதிலே தலை தோங்கினார்கள். அதுதான் அங்கே பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் சொல்கிறாரு. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் அதை வச்சு கண்டனம் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாகும்? கிறிஸ்தவர்கள் இல்லாமல் சாதாரண மேற்கத்திய நாடுகளில் வசிக்கிறவர்களே கண்டனம் பண்ணுறாரு. இந்த ரான் சைடுன்றார், அவங்களே நரகத்துக்கு போவாங்கன்றார், கிறிஸ்டின்ஸ் இன்க்ளூடட். ஏன்னா அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, அதனால் நரகத்துக்கு போவாங்க. ஒன்றுமே தரல அவன் யாருக்கும், அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், அதனால் நரகத்துக்கு போவான். நான் கேட்குறேன், இன்றைக்கி இப்போ வேலை நாட்டில் பணக்காரனாக இருக்கிறவங்க எப்படி பணக்காரனாக இருக்கான்? எல்லாரையும் கொள்ளையடிச்சா பணக்காரனாக இருக்கான்? கிடையாது. அவன் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்க, மனைவி வேலை செய்யுது, 1க்கு 2 வேலை செய்கிறாங்க, சிலர் செஞ்சு சம்பாதிக்கிறான். அவன் யாரை ஏமாத்தினான், யாரை நசுக்கினான், யாரை ஒடுக்கினான், யார்கிட்ட இந்த பிடுங்கினான், யாரை ஏமாத்தினான்? ஒன்றுமே கிடையாது. அவன் போய் உழைச்சி அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு, அவனுடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் வச்சு கவனமாக வேலை செஞ்சு நல்லா பண்ணி ஒரு வீட்டை கட்டுறான், சில சுகங்களை அனுபவிக்கிறான், சில சொத்துக்களை உருவாக்குகிறான், செல்வந்தனாக மாறுறான். சில நேரத்தில் ஒரு கொண்டாட்டம்னு வச்சு ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறான், அதாவது வைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குன்ற? அவன் யார்கிட்டேருந்து அடித்து கொண்டு வந்து வச்சான்?
அவன் சம்பாரிச்சாங்க. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதலாயிட்டீங்க. அவனை போய் இப்படி திட்டுறது நியாயமாகுமா? இவர் திட்டுறது யாரை திட்டுறாரு? ராஜாக்களையும் அந்த ராஜாக்களுக்கு கீழே அவருக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு ஜனங்களை கொள்ளையெடுத்த மக்கள், அநியாயமாக நடத்தின மக்கள், அவர்கள்ட்டேருந்து பிடுங்கி இவர்கள் நன்றானாங்க பாருங்கள். அப்படிப்பட்டவர்களை தான் திட்டுறாரு இவரை ஒழிய ஒரு ஆவரேஜ் சிட்டிசன், ஒரு சாதாரண மனுஷனை திட்டவே கிடையாது. இன்றைக்கு சாதாரண நம்ம ஊர்லேயே எடுத்துங்க, நான் சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை எடுத்துங்க. ஒரு 2 பேர் டீச்சராக இருக்காங்கன்னு வைங்க. இன்றைக்கெல்லாம் டீச்சர்களெல்லாம் நல்ல சம்பளம் தர்றாங்க. 2 பேர் நல்லா படிச்சிருக்காங்க, எம்ஏ எம்எட் என்னென்னமோ படிச்சிருக்காங்க, படித்து நல்லா வேலை செய்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் சம்பாதிச்சா நல்லா 2 பேரும் டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷன் எடுத்து ஏராளமாக டியூஷன் எடுத்து எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. தப்புங்கிறீங்களா? ஹலோ, தப்புங்கிறீங்களா? யாரை கொள்ளடிச்சாங்க? யாரை நசுக்குனாங்க? யாரை கெடுத்தாங்க? யாரை சீரழித்தாங்க? ஏதாவது அநியாயம் பண்ணாங்களா? அவங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை வச்சு, சாமர்த்தியத்தை வச்சு, நல்லா படித்து ஒழுங்காக வேலை செஞ்சு 4 பேருக்கு பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்து, டியூஷன்லாம் இல்லைன்னா நான்லாம் படித்தா வந்திருக்க முடியாது. சிலருக்கு தேவைப்படுது டியூஷன்னு. வீட்டில் ஒழுங்காக படிக்காதனால சிலர்லாம் நாங்கள் டியூஷனில் போய் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? சும்மா காசு கொடுக்காமல் படிச்சிட முடியுமா? காசு கொடுத்து தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நல்ல நல்ல டீச்சருங்க இருந்ததுனால அன்றைக்கி யூடியூப்பில் யாரோ எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள். ஒரு அம்மா கணக்கு சொல்லி தருது. எப்படி இந்த வாய்ப்பாடு எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு 10 விரலை வச்சு கற்றுக் கொடுக்குது. ஓர் 9 9 2 2 9 18ன்றத வெறும் இந்த 10 விரலை வச்சே எந்த கணக்கும் போடாமல் இந்த விரலை பார்த்தே சொல்லலாம். அந்த மாதிரி கற்றுருது. அதை அனுப்பிச்சிட்டு எனக்கு அவர் எழுதியிருக்கிறாரு, அம்மா நீங்கள் மட்டும் எனக்கு டீச்சராக இருந்தால் எங்கேயோ போயிருப்பேன் இன்றைக்கி, மேத்ஸ் டீச்சராக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்ல டீச்சருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு? அப்போ அவங்க என்ன யாரையாவது நசுக்குனாங்களா, கெடுத்தாங்களா? இன்னொருத்தருக்கு நன்மை செஞ்சு தான் அவங்க சம்பாதிச்சாங்க. தங்களுடைய திறமையை பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு வாழ்வழித்து தான் அவங்க பிழைச்சாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் கெடுத்து பிழைக்கல, யார்கிட்டருந்து பிடுங்கி பிழைக்கல, யாரையும் ஏமாற்றி பிழைக்கல. நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறாங்க. அது ஒரு தப்பா? அவங்கள போய் உன் வீடு இடியுமாக்கும், உன் இது நாசமாகமாக்கும், நீ கட்டில் மெத்தையிலையா படுக்கிற, நீ எப்படி இருப்ப, இவ்வளோ சேத்தியாக்கும், உனக்கு எப்படி நீ கடவுளுக்கு முன்னால் எப்படி என்னையா அது? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஒரு 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 நாட்டில் வசித்து அவங்கள்ட்ட எந்த பெரிய அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குரிய சாமர்த்தியத்தையும் திறமையும் வச்சு வேலைக்கு போய் நல்லா வேலை கடவுளுக்கு முன்னால் அது உண்மையாக செஞ்சு திறமையாக செஞ்சு அதில் சம்பாதிக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே சொல்லியிருக்கிறது அயோக்கியத்தனமாக வாழ்ந்து எல்லாரையும் கொள்ளை அடித்து மொட்டை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஏழை எளியவர்கள் ஒரு பாதரட்சிக்கு விற்று போட்டார்களாம், தலையில் மண்ணை வாரி வீசினார்களாம். அப்படிப்பட்ட கெட்டவர்களை பற்றி சொல்லி இருக்குது இங்கே ஒழிய இதை வைத்துக்கொண்டு சாதாரண கிறிஸ்தவ மக்களை கண்டனம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு இருக்கிற சொத்து, அவர்களுக்கு இருக்கிற வீடு, அவர்களுக்கு இருக்கிற கட்டில் மெத்தையெல்லாம் அடித்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதை வச்சு இருக்கிறீங்களா? பிரசங்கியார்களும் கவனிக்கணும். இது வேற அது வேறங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் வேற, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சிலருக்கு கொஞ்சம் நிறைய இருந்துட்டாலே அவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால் எவ்வளவு தான் ஒருத்தனுக்கு இருக்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா பல விதமான அபிப்பிராயங்கள் சொல்லி எவ்வளோ தான் ஏன் இருக்கலாம், ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஏன் திட்டுறீங்க, வீட்டை இடிப்பேன்றீங்க, எல்லாம் அழிஞ்சிடும்ன்றீங்க, நரகத்துக்கு போவேன்றீங்க, கொஞ்சம் இருங்க, எவ்வளோ தான் இருக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தர் சொல்லுவார், உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நயா பைசா உன்ட்டு இருந்தாலும் நீ பாவி. உனக்கு தேவையானதுக்கு மேலே நெசசிட்டிஸ், அப்சல்யூட் நெசசிட்டிஸ், உன்னுடைய அடிப்படை அன்றாட தேவைகளை தவிர்த்து மேலே ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்படி ஒரு பிரசங்கம். அதுக்கு மேலே ஒரு நயா பைசா, ₹1 உன்கிட்ட இருந்தாலும் நீ பாவி. அதை வைத்துக்கொள்ள உனக்கு உரிமை இல்லை, அது உன்னுடையதல்ல, நீ கொடுத்து விட வேணும், இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட வேணும். இன்னும் சிலர் எப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நான் இதெல்லாம் கேட்டு தான் வந்திருக்கேன் பாருங்க.
இன்னும் சிலர் இப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே லக்ஸரிக்கும் நெசசிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்துக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது அடிப்படை தேவை என்ன, ஆடம்பரம் என்ன, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆடம்பரத்தை வெறுத்து அடிப்படை தேவைகளோடு வாழ்வது தான் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் கரெக்டான ஃபிலாசபி, இதுதான் கர்த்தர் போதிக்கிறாருன்னு நான் ஏற்றுக்க தயார். ஆனால் கர்த்தர் அதை சொல்லலையே. ஹலோ, கர்த்தர் அதை அப்படி சொல்லலையே. இதைத்தான் வேதம் போதிக்கிறதுன்னு சொன்னால் நான் தாராளமாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எதை போதிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை எதை போதிக்கிறதுனா, பொருளாதார அபரிமிதம், ஏராளம் தாராளம், ஒரு மனுஷனுக்கு 4 நதி, பொன் விளைகிற பூமி, ஏராளம் தாராளமாக எல்லா பொருளாதாரம் வைக்கப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்தில். அப்படி தானே கர்த்தர் போதிக்கிறாரு. ஏன் அப்படி போதிக்கிறாரு? ஏன்னு சொன்னால் அதுதான் மனுஷனுக்கு உண்மையான ஒரு ஃப்ரீடமை கொண்டு வருகிறது, சுதந்திரத்தை கொடுக்கிறது. என்னத்துக்கு சுதந்திரம்? அவன் நினைச்சதை செய்யக்கூடிய சுதந்திரம். நான் இன்னைக்கு கேட்குறேன், எத்தனை பிள்ளைகள் கையில் காசு இல்லாதனால தான் போய் படிக்க முடியல. அவங்க நினச்சதை போய் படிக்க முடியாதது காரணம் கையில் காசு கிடையாது. எத்தனை பேருக்கு அவர்கள் நினச்சதை செய்ய முடியாத காரணம் தங்க கையில் காசு இல்லை, அதுக்குரிய வசதி இல்லை, பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. கையில் காசு இருந்ததுன்னா என்ன விரும்புங்களோ அதை படிக்கலாம். அது ஒரு தப்பா? என்ன விரும்பினாலும் அதை படிச்சுக்கலாம், என்கிட்ட இருக்குது காசு அப்படின்னு சொல்கிறது தப்பா? கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்படி தான் இருக்கணுன்றார். அப்படித்தான் இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஃப்ரீடம் உண்டாகுது. அது மனு வர்க்கத்துக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. மனுஷன் தன்னுடைய கனவுகளை நனவாக்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார் இல்லையா? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு. அதாவது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள, தன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ள, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்க. எத்தனையோ பேர் புது புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைமும் கிடையாது. ஒன்று வேறு ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க சாப்பாட்டுக்கு, இதில் வேலை செய்கிறதுக்கு டைமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு காசு தரத்துக்கு ஆள் கிடையாது, இவங்கள்ட்டையும் காசு இல்லை. அதனால் இவருடைய கனவுகள்லாம் ஒன்றும் நிறைவேறாது. பிரச்சனைகளை தீர்க்க முடியும், ஆனால் தீர்க்க முடிகிறவனுக்கு அது செய்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட வசதி இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் ஏராளந்தாரத்தை விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்னா அது சுதந்திரத்தை கொண்டு வருது. எதுக்கு சுதந்திரம்? மனுஷன் நினச்சதை செய்யலாம், அவனுடைய கனவுகளை நனவாக்கலாம், அவன் ஆண்டு கொள்ளலாம், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தலாம், ஒரு அந்தஸ்தோடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம். அது மட்டும் இல்லை, அவன் மகிழ்ந்திருக்கலாம். ஏராளம் தாராளம் என்றது மனுஷனுக்கு இதையெல்லாம் கொண்டு வருகிறது, இதையெல்லாம் சாத்தியமாக்குகிறது. ஏராளம் தாராளம் இல்லாமல் இது சாத்தியமாக முடியாது. வேதவசனம் கொஞ்சம்தான் இருக்கணும் உனக்கு. அரை வயிற்று கஞ்சி போதும், இல்லை வயிறு நிறைஞ்சா போதும், அதுக்கு மேலே நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்க தயார். நான் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா வேதவசனம் அதை சொல்லலை. வேதவசனம் அது சொல்லலை. பசியாக இருந்தாங்க மக்கள், 5 அப்பம் 2 மீனை கொண்டு எல்லாத்தையும் போஷிச்சார். கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? கடைசி வாய் யார் சாப்பிட்டது? முழுங்கிட்டியா? சரி போதும், அதுக்கு மேலே ஒரு துண்டு கூட மீறக்கூடாது. 12 கூட மீந்துச்சு. அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் 12 கூட மீறணும், கூடையாக மீறணும், ஏராளம் தாராளம் இருக்கணும், நினச்சதை செய்ய முடியணும். அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது நம்மளை எம்பவர் பண்ணுது, நம்மளுக்கு ஒரு சக்தியை தருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட இல்லை பிரதர், இருந்தால் நான் செஞ்சிடுவேன். நல்லா வழங்குது எனக்கு, அதான் போயிச்சிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்காக ஒன்று செய்யணுன்னா கூட என்கிட்ட இருந்தால் தானே நான் செய்ய முடியும். அதுக்கு தான் இருக்கணும். நான் நினச்சதை செய்கிறதுக்குரிய சுதந்திரம் எனக்கு உண்டாகிறது. பணத்தை காட்டிலும் அது கொடுக்குற சுதந்திரம் ரொம்ப முக்கியம். அந்த சுதந்திரத்தை தேவன் மேன்மையாக எண்ணுகிறார். அந்த சுதந்திரத்தை நமக்கு தரும்படியாக தான் இந்த பொருள் ஆதாரங்களை தருகிறார். அந்த சுதந்திரத்தை ஒருத்தர் அனுபவிச்சிட்டானா அதை ஒரு நாளும் இழக்க விரும்பவே மாட்டான். ஒரு ஃப்ரீடம் இருக்கீங்களா? பற்றி சொல்கிறாரு, இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியலங்க, அதனால் நான் டிப்ளமா படித்தேன். ஏன்னா போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவு. அங்கே 5 லட்சம் கேட்டாங்க, போக முடியாது.
என்கிட்ட 5 லட்சம் இல்லைன்ட்டு 1.5 லட்சம் தான் இருந்தது. அதனால் டிப்ளமா போய் படித்தேன். மனுஷன் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு இதுக்குள்ளே ஆயிடுறான்னு. சுதந்திரம், எல்லாம் சொல்லுங்கள் சுதந்திரம். பணம் இல்லை, சுதந்திரம். பணம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே இழந்துடுறீங்க, பாயிண்ட்டே போயிடுது. பணம் இல்லை, சுதந்திரம். சுதந்திரத்தை கொடுக்கறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சுதந்திரம். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சுதந்திரம். ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சுதந்திரம். அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சுதந்திரம் உள்ளவனாக தான் மனுஷன் இருக்கணும். அதுக்கு குறைவாக இல்லை, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வாரம் ஒரு தொடருவோம். தவறாமல் கேளுங்க. இதை என்ன நம்புகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சரியான திசையில் போக முடியும். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் காரியங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். எங்களுடைய பாதைக்கு அது தீபமாக இருக்கட்டும். சரியான பாதையில் செல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை பெற்று அனுபவித்து ஆசீர்வாதமானவர்களாய் வாழ, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க தேவரீர் உதவி செய்கிறாக. அநேகருடைய உள்ளங்களில் இது கிரியை செய்யட்டும். நல்ல ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திர நிலையில் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.